சரி, அப்போ நாங்கள் லாஸ்ட்டாக பேப்பர் 3 இதில் நாங்கள் பார்த்த பகுதிகள் தௌஹீத் உடைய 3 பிரதான பரிணாமங்கள். குர்ஆன் சுன்னா தௌஹீத உலூஹியத் ருபூபியத் அஸ்மா வசிஃபாத் என்று 3 பரிணாமங்களில் முன்வைக்குது. அந்த 3 பரிணாமங்களும் பார்த்து அது சம்பந்தமான முழு பாஸ் பேப்பர் கேள்விகள் எம்சிக்யூ கேள்விகள் எல்லாம் பார்த்தோம். அதோட ஒரு அடுத்தது மாதிரி வினாக்கள் மாடல் கேள்விகளும் பார்த்தோம். ரைட், அதில் முதலாவது கேள்வி பார்த்துட்டோம், ரெண்டாவது கேள்வி பார்த்துட்டோம், மூணாவதும் பார்த்துட்டோம். இன்றைய பார்க்க வேண்டியது 4வது கேள்வி. சரியா? பாவமா? ஓகே சார். ரைட், பாருங்க. 4வது வினா, சமீயுன் ஹையுன் சமீயுன் ஹையுன் என்பவற்றின் கருத்துக்களாவன முறையே. முதலாவது நித்திய ஜீவன், இரண்டாவது செவிமடுப்பவன் செவிமடுப்பவன், இரண்டாவது கேட்பவன் படைப்பாளன், மூன்றாவது பார்ப்பவன் உணவளிப்பவன், நான்காவது கேட்பவன் நித்திய ஜீவன், ஐந்தாவது மரணம் இல்லாதவன் நிரந்தரமானவன். சொல்லுங்க ஆபம். சமீயுன் ஹையுன் என்பவற்றின் கருத்துக்களாவன முறையே. எத்தனாவது ஆன்சர் வரும்? நாலாவது. போன கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அது ஒன்றா நோட் பண்ணினோம். ஏன்னா இந்த அஸ்மா வசிஃபாத் என்ற பகுதியில் இதெல்லாம் அஸ்மா வசிஃபாத்துக்குரிய பகுதிகள். எனவே சமீயுன் என்ற என்ன கருத்து? கேட்பவன் செவிமடுப்பவன் என்று சொல்லுவோம். ஹையுன் என்ற நித்திய ஜீவன் அதாவது உயிர் உள்ளவன், நித்திய ஜீவன். சரி, அப்ப பாருங்க, இதுல 4வது தான் இதுக்கு பொருத்தமானதாக வரக்கூடிய ஆன்சர். 4வது தான் சரியான ஆன்சர். சரியா? அப்ப முதலாவது ஆன்சர் பாருங்க, நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு என்ன சொல்லுவோம்? ஹையுல் கையும் சேர்த்து தான் உண்மையிலே அது வரும். இங்க நித்திய ஜீவன் என்று போட்டிருக்கி, உண்மையிலே அது நித்திய ஜீவன் என்ற அந்த முழுமையான கருத்து ஹையுல் கையூம் அதுவும் சேர்ந்து வரும். எனவே நித்திய ஜீவனுக்கு சொல்லுவோம் ஹையுல் கையூம் என்று சொன்னாதான் அந்த நித்திய ஜீவனுடைய கருத்து வருது. அப்ப அது அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் உண்டு, சிஃபாத்தில் உண்டு ஹை என்றது. எனவே அஸ்மாவ சிஃபாத்துல உள்ளடங்குற ஒரு விஷயம்தான் அது. அடுத்தது செவிமடுப்பவன் என்று அவங்களுக்கு தெரியும், சமியூன். அடுத்து 2வது வாரம் கேட்பவன் தெரியும் உங்களுக்கு, சமியூன். படைப்பாளனுக்கு என்ன சொல்ற? ஹாலிக், படைப்பாளன். அடுத்து பாருங்க 3வது பார்ப்பவனுக்கு என்ன சொல்ற? பசீருன், பார்ப்பவன். எல்லாம் போன கிளாஸ்ல வந்த கேள்விகளா திரும்ப திரும்ப தான் வருது. எல்லாம் இந்த கேள்வி இதுல எல்லாம் பார்த்ததுதான். எல்லாம் திரும்ப திரும்ப ஏன் ஒரே கேள்வி போட்டி ஒரே அப்படியான கேள்விகள் போட்டின்னு சொன்னா அந்த அளவுக்கு மனசுல பதியணும். எக்ஸாம்ல வரக்கூடிய நேரத்துல யோசிச்சு கொண்டிருக்காம குயிக் ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கேள்வி போகும். அவ்வளவு ஸ்பீடா இருக்கேன். அவ பார்ப்பவனுக்கு பசீருன் என்று சொல்லுவோம். உணவளிப்பவன் என்ன சொல்ற? விளங்கல. உணவளிப்பவன் ராசிக், உணவளிப்பவன் ராசிக்குன் எல்லாம் உண்டுதான். ராசிக் என்றா உணவளிப்பவன். உணவளிப்பவன் அல்லது வேற என்ன கருத்து சொல்லலாம்? தமிழ் கருத்து வேற என்ன சொல்லலாம்? இரணம் அளிப்பவன், வாழ்வாதாரம் அளிப்பவன் என்றெல்லாம் சொல்லலாம். ராசிக் என்றா உணவுக்கு மட்டும் ரிஸ்க் என்று சொல்றல, முழு வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கிற நியமத்தை எல்லாத்துக்கும் ரிஸ்க் என்று தான் சொல்லுவோம். எனவே ராசிக் என்றா அந்த வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியவன். அதே நேரம் உணவுக்கு இரணத்துக்கு சொல்ற ரிஸ்க் என்று சொல்லி, எனவே ராசிக் உணவளிப்பவன் எல்லாம் வரும். அடுத்து 4வது தான் எங்கட ஆன்சருக்கு வரும். என்ன? கேட்பவன், சமியூன், நித்திய ஜீவன், ஹையுல் கையூம். அப்ப ஹையுன் என்றதுடைய அந்த கருத்து ஜீவன், உயிர் உள்ளவர். சரியா?
அடுத்து 5வது பாருங்க, மரணம் இல்லாதவன், நிரந்தரமானவன். என்ன கருத்து சொல்றது? இதுக்குள்ளே இருக்கு, நான் படிச்சதுக்குள்ளே இருக்கு. மரணம் இல்லாதவன் ஹையுல் நிரந்தரமானவன். கையும் ஹையுல் கையும். அதுல ஹை என்றா உயிருள்ளவன், ஜீவன், உயிருள்ளவன். ஹையுல் கையூம். கையூம் என்றா நித்தியமாக, அதாவது மரணமே இல்லாம இருக்கிறவன், நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பான். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. எங்களுக்கு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. நாங்க பார்க்கிற எல்லா பொருட்களுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. ஆனால் அல்லாஹு தாலா அவன் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அவன் மரணமே இல்லாதவன், நிரந்தரமானவன். இது ரெண்டையும் சேர்த்து நாங்க சொல்லலாம் கையூம் என்று சொல்லி. அப்ப கையூம் என்றது வெறும் அந்த நித்தியமானவன், அவன் இருந்து கொண்டே இருப்பான், நிலையாக இருந்து கொண்டே இருப்பான். அப்ப அதுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லலாம். மரணம் இல்லாதவன், நிரந்தரமானவன், எல்லாம் ஒரே விஷயம்தான். ரைட்? அப்ப இந்த 4வது வினா உங்களுக்கு விளங்கிட்டா? ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஓ சார். ரைட். ஏன்னா போன கிளாஸ்ல எல்லாம் படிச்சதுதான். எனவேதான் நான் சுருக்கமாகவே விஷயத்தை சொல்லிக்கிறேன். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். பாருங்க, 5வது வினா, பின்வருவனவற்றில் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில் சரியான நிலைப்பாட்டை தெரிவு செய்க. பின்வருவனவற்றில் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில சரியான நிலைப்பாட்டை தெரிவு செய்யணும். அப்ப 5 கூற்றுக்கள் இருக்கு. இதுல ஒன்றுதான் சரியான நிலைப்பாடாக இருக்க போகுது, மற்றதெல்லாம் பிழை. சரி, பாருங்க. முதலாவது, அல்லாஹுடைய தாத்தும் சிஃபாத்தும் ஒன்றாகும். சரியா பிழையா? இல்ல பிழை. இல்ல எல்லாரும் சொல்லணும் ஆன்சர். பிழன்றவங்க பிழன்று சொல்லுவோம், சரியன்றவங்க சரி என்று சொல்லுவோம். என்ன ஆன்சர் வரும்? அல்லாஹுடைய தாத்தும் சிஃபாத்தும் ஒன்றாகும். கூற்று சரியா பிழையா? பிழை. பிழை. இல்ல சார். பிழை. சரியான. சரி, இது சரியா வாரண்டா எப்படி வரணும்? அல்லாஹ்விற்கு தாத்தும் உண்டு சிஃபத்தும் உண்டு. சரி, அல்லாஹ்வுக்கு தாத்தும் உண்டு சிஃபத்தும் உண்டு, அது நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் பொதுவாக. இந்த கூற்று சரியாக வாரண்டா எப்படி வரணும்? அல்லாஹ்வுடைய தாத்தும் சிஃபாத்தும் வேறு வேறு. ஓகே, குட். அல்லாஹுடைய தாத்தும் சிஃபாத்தும் வெவ்வேறானதாகும். அவனோட தாத்து வேறு, சிஃபாத்து வேறு. அல்லாஹுடைய தாத்தும் சிஃபாத்தும் ஒன்று என்றது அது பிழையான ஒரு நிலைப்பாடு. எனவே இது பிழை. இப்ப இந்த கூற்றை நீங்க படிக்கிற நேரம், இப்ப நாங்க அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, தௌஹீத், உலூஹியத், ருபூபியத், அஸ்மா வ சிஃபாத் படிச்சிட்டோம். எனவே உங்களுக்கு கிளியரா தெரியும். இருந்தாலும் நாங்க எங்கட இந்த இடத்துல நாங்க படிக்கல, இந்த பேப்பர் அடிப்படையாக வச்சு நாங்க படிக்கல. இருந்தாலும் உங்களோட சிலபஸ்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அல்லாஹுடைய தாத்தும் சிஃபாத்தும் ஒன்று என்று வாதிடக்கூடிய வழிகட்ட கொள்கை ஒன்று இருக்கு. யாராக்கள் அது? முஅ்தஸிலா. வெரி குட். யாராக்கள்? மற்றவங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அல்லாஹுடைய தாத்தும் சிஃபாத்தும் ஒன்று என்று சொல்லி வாதிடுறாக்கள் யாரு? மூத்தசிலாக்கள். மூத்தசிலாக்கள் இந்த கோட்பாட்டுக்கு என்ன பேர் சொல்றாரு? அவங்களோட அக்கீதாக்கு என்ன பேர் சொல்ற? மூத்தசிலாக்கள் 5 அக்கீதாக்கள் இருக்கு. பிரதான அக்கீதா தௌஹீத் கோட். சொல்லுங்க. தாத் சிஃபாத் ஒன்று என்று மூத்தசிலாக்கள் ஒரு வழிகட்ட கொள்கையில் இருக்கிறாங்க. அந்த கொள்கைக்கு, அந்த அக்கீதாக்கு என்ன பேர் சொல்ற? தௌஹீத். தௌஹீத். அவங்களோட தௌஹீத் என்ற இதான். என்ன சொல்லுவாங்கண்டா, அவங்க மூளையை போட்டு யோசிக்கிறார்கள் தானே. இது மறைவான விடயம், மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விடயம். இதுல மூளையை போட்டு யோசிப்பாங்க. எப்படி யோசிப்பாங்கன்னு எப்படி யோசிச்சாங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய தாத்து வேற, சிஃபாத்து வேற என்றா தௌஹீத் இல்லாம போய்த்திருமே. எனவே தௌஹீத் என்றாலே அல்லாஹுடைய தாத்தும் சிஃபாத்தும் உண்டுதான், அது வேறு வேறாக பார்க்கிறாது என்று சொல்லி மூத்தசிலாக்கள் பகுத்தறிவு ரீதியாக விளக்கம் கொடுக்குறாங்க. எனவே இது பிழையான ஒரு நிலைப்பாடு. மூத்தசிலாக்கள்ல பிரதான அக்கீதாக்கள் எத்தனை இருக்கு சொல்லுங்க? படிச்சு எல்லாரும் படிச்சுதானே இப்ப 27 பேஜ்ல இருக்கிறவங்க படிச்சுப்பே, 6 பேஜ்ல இருக்கிறவங்க படிச்சுப்பே. சொல்லுங்க மூத்தசிலாக்கள். ரைட். பிரதான
இவங்களோட அக்கீதா 5 அக்கீதாக்கள் காணப்படுது. என்னென்ன சொல்லுங்க? முதலாவது அக்கீதா தௌஹீத், தௌஹீத், அதுல், அதில் வாக்குறுதியும் தண்டனையும், வாக்குறுதியின் தண்டனையும், அல் வஅது வல் வஈத் என்று சொல்லுவோம் அரபுல. இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலை, இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலை. அதுக்கு என்ன சொல்றேன்? அல் மன்சிலத்துல் பைனல் மன்சில், ஓகே. அடுத்தது லாஸ்ட் நன்மை ஏவி தீமை நன்மையை தடுத்தல், ஏவி தீமையை அதுக்கு என்ன சொல்ற அரபுல? அல் அம்ரு வல் மஅரூஃப். அல் அம்ரு பில் மாரூஃப் அங்கல வன்னஹியு அனில் முன்கர். இந்த 5ம் இந்த மூத்தசிலாக்களுடைய அக்கீதா. அப்ப இதை பத்தி நாங்க இங்க விரிவாக பார்க்கல. எங்கட நோக்கம் இந்த பாடத்தை முடிக்கணும், இந்த பேப்பரை குயிக்கா முடிக்கணும், இதை எங்கட நோக்கம் இல்லை. பாடங்களை படிச்சதை மீட்டல் செய்யணும், படிக்காதவங்களுக்கு அது அறிமுகமாக புதுசா படிக்கணும். அதான் இந்த கிளாஸோட நோக்கம். ரைட்? எனவே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தொட்டு கொண்டு தான் போவோம். அப்போ மூத்தசிலாக்கள் 5 அக்கீதாக்கள், அது தனி கேள்விகள் வரும். அதை பத்தி எம்சி கேள்வி அந்த டைம்ல அது சம்பந்தமாக விரிவாக நாங்க பார்ப்போம். ரைட்? அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில சரியான நிலைப்பாட்டை தெரிவு செய்ய சொல்லியிருக்கு. அல்லாஹுடைய தாத்தும் சிஃபாத்தும் ஒன்றுன்றது பிழையான ஒரு விடயம். எனவே அந்த கூற்று பிழை. எனவே அந்த ஆன்சர் வராது, பிழை. ரெண்டாவது பாருங்க, மறுமையில் அல்லாஹ்வை காண முடியாது. சரியா பிழையா? பிழை, பிழை. பிழை, பிழை. அப்ப அல்லாஹ்வை காண இயலுமா? ஓம். ஓ சார். ரைட். யாரு அல்லாஹ்வை பார்ப்பாங்க? எப்ப பார்ப்பாங்க? எங்க பார்ப்பாங்க? அல்லாஹ்வை காணக்கூடிய கூட்டத்தினர் யாரு? எங்க அவங்க அல்லாஹ்வை காணுவாங்க? அஹ்லுல் சுன்னா வல் விளங்கல? அஹ்லு சுன்னா வல் ஜமா கூட்டத்தின் சேர்ந்தாங்க பார்ப்பாங்க. ரைட். நபி அவங்க சொன்ன வார்த்தை இருக்கு. பொதுவாக சுவர்க்கவாதிகள் அல்லாஹ்வை பார்ப்பாங்க. எனவே எப்படியும் எல்லாரும் மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்கிற அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் என்றதும் சரி. ஆனா அது மறைமுகமான பதில். நேரடியா விஷயத்தை சொல்லணும். சுவர்க்கவாதிகள் அல்லாஹ்வை பூர்ண சந்திரனை காண்பது போல மறுமையில சுவர்க்கத்துல காண்பாங்க என்று சொல்லியிருக்கிறேன். சுவர்க்கத்துல அல்லாஹ்வை பார்க்கணும். மறுமையில் அல்லாஹ்வை காண முடியாது என்ற நம்பிக்கை பிழை. ஆனா இதுவும் உங்களுக்கு ஞாபகம் வரணும், இது ஒரு சிலர் கோட்பாடாக இருக்கு. வழிகட்ட அக்கீதா பிரிவினர் கோட்பாடாகி மறுமையில அல்லாஹ் காண முடியாது என்ற அவங்களோட நம்பிக்கை. யார நம்பிக்கை இது சொல்லுங்க? மூத்தசிலா மோத்தசிலாரையும் கவாரிஜ்டையும், முத்தசிலாக்கள்லையும் ஷுவர் தானே? முத்தசிலாக்கள், அடுத்தது ஹவாரிஜிகள். முத்தசிலாக்கள்ட்ட இந்த நம்பிக்கை இருக்கா? ஓம் சார். ஓ சார். ஓகே. மறுமையில் அல்லாஹ்வை காண முடியாது என்றது இங்க பாருங்க. ஹவாரிஜியல்ல பாடத்துல உங்களுக்கு தெரியும் கொள்கைகள் கீழே இருக்கு. ஹவாரிஜியல்ல கொள்கைகள் பாருங்க. ஹவாரிஜியல்ல முரண்பாடான நம்பிக்கைகளும் முடிவுகளும் என்று சொல்லி பாடத்துல, அதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக, குர்ஆன்ல சுன்னாவுல சொல்லப்பட்டதுதான் மார்க்கம். அப்ப இதுக்கு முரணாக இவங்களாகவே கிரியேட் பண்ணி கொண்டு சில விஷயங்கள் இவங்க உருவாகி கொண்டது, அவங்களாகவே கற்பனை செய்து கொண்டது. அதில் ஒன்றுதான் பாருங்க இங்க 3வது பாயிண்ட், மறுமையில் அல்லாஹ்வை காண முடியும் என்பதை மறுத்தல். எனவே மறுமையில் அல்லாஹ்வை காண பார்க்கலா என்று இவங்க சொல்லுவாங்க இந்த ஹவாரிஜியல். அதே மாதிரி மூத்தசிலாக்கல்ல பாடத்தில் எடுத்தவன்னு சொன்னா, இதுல பாருங்க மூத்தசிலாக்களுடைய அக்கீதா இது 5 இவங்களோட பிரதான அக்கீதா. இப்ப நாங்க பார்த்தது. ரைட்? பேஜ் நம்பர் தேவைன்னா பார்த்துக்கொள்ளும். அடுத்தது மூத்தசிலாக்கள்ல பெரும்பாலானவர்கள், ஒரு சிலர் அதில் உடன்படலாட்டியும் பெரும்பாலானவர் உடன்படுறாங்க என்ன, மறுமையில் எவருக்கும் அல்லாஹ்வை காண இயலாது என்று சொல்றாங்க. அப்ப மூத்தசிலாக்களும் ஹவாரிஜிலும் இந்த நம்பிக்கையில் ஒன்றுபடுறாங்க. எனவேதான் மறுமையில் அல்லாஹ்வை காண முடியாது என்று சொல்றாக்கள் மூத்தசிலாக்கள், அடுத்து ஹவாரிஜிகள். விளங்கிட்டா?
பேப்பர் ஃபுல் ஸ்க்ரீன் விளங்குதில்ல பேப்பர் ஸ்கிரீன் விளங்கலண்டா உங்களோட உங்களோட சைடு தான் இஷ்யூ ஆയിരിക്കും. இங்கெல்லாம் கிளியரா தானே இருக்கு. மற்றவங்களுக்கு விளங்குதானே எல்லாம்? ஆமா சார். ஆம் சார். ஓகே, எல்லாருக்கும் சரியா தானே இருக்கு. உங்களோட இதை நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க டிவைஸ். சில நேரம் உங்களோட கவரேஜ் இஷ்யூவா இருந்தா இதாகும். ரைட், அடுத்தது பாருங்க மூணாவது. அப்ப ரெண்டாவது பிழை எங்களோட நம்பிக்கையில் அது பிழை. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் ஆகிய எங்களோட நம்பிக்கை குர்ஆன் சுன்னா அடிப்படையாக கொண்டது, எனவே அது பிழை. இது முத்தசிலாக்கள் ஹவாரிஜில் வழிகட்ட கொள்கையாக காணப்படுது. அடுத்து பாருங்க மூன்றாவது, அல்லாஹும் இயற்கையும் ஒன்றே ஆகும். சரியா பிழையா? பிழை. பிழை, இதுவும் பிழை. அல்லாஹும் இயற்கையும் ஒன்று என்றா அது தௌஹீதுக்கு முரணாக வந்துடும். என்ன என்னோட தௌஹீத், அது அல்லாஹ் என்றவன் அவன் தனித்துவமானவன், அவனுக்கு ஒப்பாக வேறொன்று இல்லை. அதான் எங்களுக்கு குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய விடயம். எனவே அல்லாஹும் இயற்கையும் ஒன்று என்று சொல்லி ஒரு வழிகட்ட கூட்டம் ஒன்று வாதாடி கொண்டு வஹ்தத்துல் வஜூத். ரைட், வஹ்தத்துல் வஜூத். இந்த வஹ்தத்துல் வஜூத் கொள்கையுடையோர் அல்லாஹும் இயற்கையும் ஒன்று என்று சொல்லுவாங்க. எல்லாம் அல்லாஹ் என்று சொல்லுவாங்க, எல்லாமே அல்லாஹ் தான் என்று சொல்லுவாங்க. இது இவங்களோட கொள்கை. எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். இந்த காலத்துல நீங்க அதிகமாக இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கல இந்த வஹ்தத்துல் வஜூத் கொள்கையாளர்களுடைய இந்த போதனைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். காத்தான்குடி அப்துல் ரவுஃப் இவர கொள்கை வஹ்தத்துல் வஜூத். அவர் எப்படி அந்த கொள்கையை பேசுறார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். எனவே அல்லாஹும் இயற்கையும் ஒன்று என்றது ஒரு வழிகட்ட கொள்கை, இப்படி ஒன்று இல்லை இஸ்லாத்துல. இது வஹ்தத்துல் வஜூத் என்றது ஒரு வழிகட்ட அக்கீதா பிரிவினர். அடுத்தது நான்காவது, எனவே அதுவும் பிழை. நான்காவது பாருங்க, மறுமையில் அல்லாஹ் ஷஃபாத் மூலமாக யாருக்கும் மன்னிப்பு வழங்குவதில்லை. சரியா பிழையா? இல்ல. என்ன மறுமையில் அல்லாஹ் ஷஃபாத் மூலமாக யாருக்குமே மன்னிப்பு வழங்குறல்ல என்று எங்களுக்கு குர்ஆன் சுன்னா சொல்லல. அப்படி ஒரு கோட்பாடு இடையில இல்லை. அதாவது அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில சரியான நிலைப்பாடு தான் தெரிவு செய்ய சொல்லிக்கு. எனவே அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான். ஷஃபாத் யாருக்கு ஷஃபாத்துடைய அந்த பாக்கியம் கிடைக்குது அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஃபாத் மூலமாகவே மன்னிப்பு வழங்குவான். எனவே இந்த கூற்றும் பிழை. அதே நேரம் இந்த மறுமையில் அல்லாஹ் ஷஃபாத் மூலமாக யாருக்கும் மன்னிப்பு வழங்குறல்ல என்று சொல்லி ஷஃபாத்தை மறுக்கிறவங்க இருக்கிறாங்க, வழிகட்ட அக்கீதா பிரிவினர். யாரு? கவாரிஜ். ரைட், ஹவாரிஜிகள் முழுவதுமாக ஷஃபாத் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லி மறுக்கிறாங்க. இன்னொரு பிரிவு யாரு? பாவிகளுக்கு ஷஃபாத் செல்லுபடியற்றது என்று சொல்லி சொல்றார்கள். யாரு? யாரு? மூத்தசிலாக்களும் சொல்லுவாங்க பாவிகளுக்கு ஷஃபாத் இல்லை என்று சொல்லி. சரியா? எனவே ஹவாரிஜிலும் மூத்தசிலாக்களும் ஷஃபாத்துடைய விடயத்துல வழிகட்ட கொள்கையில நீக்கிறான். அவங்களுக்குள்ள சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. ஹவாரிஜில் முழுவதுமாக ஷஃபாத்தை மறுக்கிறாங்க. மூத்தசிலாக்கள் சொல்லுவாங்க பாவிகளுக்கு ஷஃபாத் பிரயோசனம் அளிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப எங்களுக்கு டிரெக்டாக சொல்ல மேலே இருக்கிற 4 பிறண்டா 5வது தான் சூரா ஆன்சர் வரும் என்று தெரியும். அப்ப இதுல நீங்க சொல்லும் அந்த மூத்தசிலாக்கள் எந்த, இப்ப நீங்க சொன்னதுதான் 5 அக்கீதாக்கள் அவங்களோட, அந்த 5 அக்கீதாவுல ஷஃபாத்தை மறுக்கிறது எந்த அக்கீதாவுக்குள்ள வருது? அவங்களோட வாக்குறுதியும் தண்டனையும். நன்மையை வித்தியமை தடுத்தல் இல்லையா? வாக்குறுதியும் தண்டனையும் என்ற விஷயத்துலாம் வரும். நீங்க பார்க்கலாம், இங்க இருக்கும் பாருங்க 63 பேஜ்ல கைட்ல வாக்குறுதியும் தண்டனை, அதாவது அல் வஅது வல் வஈத் என்று சொல்லுவோம் அரபுல. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். இது அந்த பாடம் வரும்போது பார்ப்போம். நீங்க இப்ப அலட்டிக்கொள்ள தேவையில்லை, சும்மா பாடத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும், மீட்டல் செஞ்சு கொள்ளும். மறுமையில பாவிகளுக்கு தண்டனை வழங்கப்படாமல் மன்னிப்பு வழங்கப்படும் என்ற கூற்றானது அல்லாஹுடைய தண்டனை அர்த்தமற்றதாக ஆக்கிவிடும். இந்த கொள்கையின் காரணமாகவே இவர்கள் ஷஃபாத் மூலமாக பாவிகள் பயன்பெறுவதை நிராகரிக்கின்றனர். அப்ப இவங்க ஷஃபாத்தை நிராகரிக்க காரணமான இவங்களோட அக்கீதா, இவங்களோட கொள்கை வாக்குறுதியின் தண்டனையும் அல்வாது அல்வாய். விளையிட்டா?
அடுத்து 5வது பாருங்க. அல்லாஹுக்கு வாஜிபான அதாவது கட்டாயமான மற்றும் முஸ்தஹீலான அதாவது சாத்தியமற்ற பண்புகள் உள்ளன. சரியா இல்லையா? சரி. சரி. சரி சார். சரி. என்ன? அல்லாஹுக்கு வாஜிபான கட்டாயமான பண்புகளும் இருக்கு, முஸ்தஹிலான அதாவது சாத்தியமே இல்லை அவனுக்கு இருக்கவே முடியாத பண்புகளும் இருக்கு. போன கிளாஸ்ல எல்லாம் தெளிவாக படிச்சோம். வாஜிபான பண்புகள் எத்தனை இருக்கு சொல்லுங்க? 20. 20 சார். 20 பண்புகள் இருக்கு. முஸ்தஹிலான பண்புகள் எத்தனை இருக்கு? 20. 20 சார். 20. உதாரணங்கள் சொல்லுங்க அப்போ வாஜிபான பண்புக்கு. பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், ஆரம்பம் இல்லாத. ஆரவம் இல்லாதவன், மரணமற்றவன், நித்திய ஜீவன் என்றதுல அது வந்துடும். சக்தி உள்ளவன், படைப்பினங்களுக்கு மாற்றமானவன். சரியா? அப்படி எல்லாம் எல்லாம் வரும். முஸ்தஹிலானதுக்குள்ள அதுக்கு எதிராக வரும். எப்படி வரும் சொல்லுங்க? முஸ்தஹிலானதுல செவிடன், குருடன், மலராயிருத்தல். ஓகே, ரைட். அப்ப 5வது கேள்விக்கு 5வது ஆன்சர். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில சரியான நிலைப்பாடு 5வது கூற்று மட்டும்தான் நீக்கி, வேற எல்லாம் பிழை. சரியா? இந்த கேள்வி ஓகேயா? ஓகே. இது பேப்பர் 3 மாதிரி வினாக்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியானே? அதை முடிச்சு போட்டு பேப்பர் 4க்கு போகலாம். எல்லாரும் பிரிண்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கதானே? செஞ்சு பார்த்தீங்களா பேப்பர் 4? சார். ரைட். சரி, பாருங்க. அடுத்து 6வது கேள்வி. டவுட் ஏதும் இருந்தா ஏதும் உங்களுக்கு முன்ன பின்னானா கேட்கலாம், தாராளமாக நீங்க கேட்கலாம். இந்த கிளாஸ் நோக்கமே டவுட் கிளியர் பண்றது, பாடத்தை மீட்றது, பாடத்தை புதுசாக படிக்கிறது, இந்த எல்லாம் நடக்கும் இதில். எனவே நீங்க என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சரி, 6வது கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் தௌஹீத் உலூஹியத் பகுதியில் உள்ளடக்க முடியாத கூற்றை இனங்காண்க. தௌஹீத் உலூஹியத் பகுதியில் உள்ளடக்க முடியாத கூற்று. சரி, எது தௌஹீத் உலூஹியத்தில் உள்ளடங்க மாட்டாதுன்றது பார்ப்போம். முதலாவது, படைத்தல், ஆட்சி செய்தல், திட்டமிடுதல் போன்ற இறையாண்மை சார்ந்த விடயங்களை அல்லாஹுக்கு மாத்திரம் வழங்குதல். இது தௌஹீத் உலூஹியத்துல உள்ளடங்குமா உள்ளடங்காதா? உள்ளடங்குமா உள்ளடங்காதா? உள்ளடங்காது. ரைட், உள்ளடங்காது. அப்போ உள்ளடக்க முடியாத கூற்றை தான் இனங்காண்க என்று சொல்லிக்கிறாங்க. எனவே இது சரியான ஆன்சரா இல்லையா? சரி. சரி, அதான் போன கிளாஸ்ல நிறைய தடவை பார்த்துட்டோம். அப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப இது எதுக்குள்ள உள்ளடங்கும்? தௌஹீத் ருபூபியத்துக்குரிய கூற்று தான் இது. ருபூபியத், ஆட்சி செய்தல், திட்டமிடல், படைத்தல் என்றாலே உங்களுக்கு விளங்கிடணும். படைத்தல், ஆட்சி செய்தல், திட்டமிடுதல் போன்ற இறையாண்மை சார்ந்த விடயங்களை அல்லாஹுக்கு மாத்திரம் வழங்குறது தௌஹீத் ருபூபியத். அப்ப தௌஹீத் உலூஹியத்துக்கு வாரண்ட இந்த பாயிண்ட் எப்படி வரணும் அதையும் சொல்லுங்க. தௌஹீத் உலூஹியத்துக்கு இந்த பாயிண்ட் எப்படி வரணும்? வணக்கத்திற்குரிய தெய்வம், வழங்கப்படுவதற்குரிய முழு தகைமை. ஒரு ஆள் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. எல்லாரும் பேசியிருந்தாலும் விளங்கல, தெளிவா ஒரு ஆள் சொல்லுங்க. வழங்கப்படுவதற்கான முழு தகைமையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வழங்குதல். ஓகே, குட். அப்ப தௌஹீத் ருபூபியத்தண்டா படைத்தல், ஆட்சியை திட்டமிடுதல் போன்ற இறையாண்மை சார்ந்த விடயங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம் வழங்குறது தௌஹீத் ருபூபியத். வணங்குவதற்கான, வணங்கப்படுவதற்குரிய அந்த முழு தகைமையும் அல்லாஹுக்கு மாத்திரம் வழங்குறது தான் தௌஹீத் உலூஹியத். எனவே இது தௌஹீத் ருபூபியத் சார்ந்த ஒரு கூற்று. எனவே
தௌஹீத் உலூஹியத்துல உள்ளடக்க இயலாது இது. எனவே இதான் சரியான ஆன்சரா வரும். சரி, ரெண்டாவது பாருங்க, இலாஹ் என்ற மூலச் சொல்லிலிருந்து தோன்றியது. இது தௌஹீத் உலூஹியத்தில் உள்ளடங்குமா? உள்ளடங்கும். Right. உள்ளடங்கும். உள்ளடங்கும். எனவே உள்ளடங்க முடியாத கேட்டதால ரெண்டாவது பிழை. இப்ப நீங்க சொல்லுங்க, இலாஹ் என்ற மூலச் சொல்லிலிருந்து தோன்றிய சொல் எது? இலாஹியா. உலூஹியத். ரைட், உலூஹியத். அப்படித்தானே? ம். உலூஹியத் இலாஹ் என்ற மூலச் சொல்லிலிருந்து தோன்றிய சொல் நிறைய இருக்கு. நாங்க இப்ப அரபு படிக்கிறதுங்கிற நோக்கம் இல்லை, எங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்தணும், அதான் படிக்கணும். அதான் எங்களுக்கு தேவை. இலாஹ் என்ற மூலச் சொல்லிலிருந்து உலூஹியத்துடைய மூலச் சொல் என்ன? உலூஹியாவுடைய இலாஹ். 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 உலூஹியாவுடைய கருத்து என்ன? மொழி கருத்து உலூஹியத்தண்டா கடவுள். கடவுள் இறைவன் வணக்கத்துக்குரியவன் வணக்கத்துக்குரியவன். வணக்கத்துக்குரியவன். ஓகே. எனவே ரெண்டாவது பிழை என்றது உலூஹியத்தில் உள்ளடங்கிறது. ரைட், மூணாவது பாருங்க, ஜாஹிலியா கால மக்களில் அதிகமானோர் இக்கோட்பாட்டை கடுமையாக எதிர்த்தனர். இது தௌஹீத் உலூஹியத்துக்கு பொருத்தமாக வருமா வராதா? வரும். வரும் வரும் சார். வரும். என்ன, தௌஹீத் உலூஹியத்து பொருத்தமாக வரும். எனவே இது ஆன்சருக்கு வராது, உலூஹியத்து பொருத்தமாக வரத்தாலே. ஏனண்டா இப்ப உலூஹியத், தௌஹீத் உலூஹியத்ன்றது என்ன? அதான் நீங்க ஏற்கனவே சொன்னேன், வணங்கப்படுவதற்குரிய முழு தகைமையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணங்கணும். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ், கடவுளே இல்லை அல்லாஹு தவிர என்ற கோட்பாடு. எனவே ஜாஹிலியா கால மக்கள் பல கடவுள் கொள்கையில் இருந்தாங்க. சிலை வணக்கம் செய்யறவங்க இருந்தாங்க, நெருப்பு வணங்குறவங்க இருந்தாங்க, மரங்களை வணங்குறவங்க இருந்தாங்க, ஜின்கள் ஷைத்தானை வணங்குறவங்களும் இருந்தாங்க, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவங்க இருந்தாங்க, யகூதிகள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது தௌஹீத் உலூஹியத், வணங்குறதுக்குரிய முழு தகைமையும் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் வணங்கப்படணும், அவனை தவிர வேற கடவுளே இல்லை என்று சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடுமையாக எதிர்த்தாங்க. முஸ்லிம்கள் நபி அவங்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை கடுமையாக எதிர்த்தாங்க, கொலை செய்தாங்க, துன்புறுத்தினாங்க. உங்களுக்கு சம்பவம் எல்லாம் தெரியும். பிலால் அலி அல்லாஹ் அவங்கள சுடுமானல்ல போட்ட சம்பவம், சுமையார் அலி அல்லாஹ் அன்ஹா அந்த பெண்மணியை கொலை செய்த சம்பவம், ஷஹீதானாங்க. இஸ்லாத்துக்காக முதலாவது ஷஹீதான பெண்மணி சுமையார் அலி அல்லாஹ் அன்ஹா. அப்ப இவங்கெல்லாம் ஏன் இதெல்லாம் நடந்தேன்டா, ஜாஹிலியா கால மக்கள் அதிகமான இந்த தௌஹீத் உலூஹியத்தை எதிர்த்தாங்க, அதுக்கு எதிராக போர் செஞ்சாங்க. எனவேதான் இந்த கூற்று தௌஹீத் உலூஹியத்துக்கு பொருத்தமான கூற்று. எனவே இந்த இடத்துல உள்ளடக்க முடியாது கேட்டதால ஆன்சருக்கு பிழை. விளங்கிட்டா? ஓ சார். நாலாவது பாருங்க, வணக்கத்துக்குரியவன் போன்ற மொழி கருத்துக்களை உடையது. வருமா உலூஹியத்துல? சரி வரும். உலூஹியத்துல வணக்கத்துக்குரியவன், தௌஹீத் உலூஹியத்துண்டா வணக்கம், அதாவது வணக்கம் என்றால் மேலே மொழிக்கருத்து வரணும். இங்க வணக்கத்துக்குரியவன் போட்டிக்கு பிழை இல்லை, வணக்கம் என்ற மொழிக்கருத்துக்கள் அதுக்கு இருக்கு. எனவே நாங்க என்ன செய்வோம், இந்த இடத்துல நாங்க இது அதுக்கு உள்ளடக்க இயலும். எனவே இதுவும் பிழையான கூற்று, ஆன்சருக்கு பொருத்தமில்லை, பிழை என்ற தௌஹீத் உலூஹியத்தில் உள்ளடங்கக்கூடிய ஒன்றுதான் இது. இலாஹண்டா வணக்கத்துக்குரியவன். சரி, அடுத்தது பாருங்க, ஐந்தாவது தௌஹீதின் செயல் சார்ந்த பகுதி. தௌஹீத் உலூஹியத் செயல் சார்ந்த பகுதியா? ஓ சார். ரைட். ஏண்டா உலூஹியத்துல பிரதானமான விஷயமே என்ன? உலூஹியத் கற்றுத்தர பிரதானமான விஷயம் என்ன? வணக்கம் தானே. அதுல பிரதானமான பாயிண்டே வணக்கம் செய்யறது தானே. அதானே இப்ப பேசிக்கிறோம். எனவே வணக்கம் என்றது செயற்பாடு சார்ந்ததா? வணக்கம் என்றது செயல்ல தானே வரப்போகுது. எனவே தௌஹீத் உலூஹியத் செயல் சார்ந்தா இருக்குமா, தௌஹீத் ருபூபியத் செயல் சார்ந்தா இருக்குமா? தௌஹீத் உலூஹியத். உலூஹியத் தான் சேர்ந்தா. ஏன்? ஏன்னா வணக்கம் அங்கதானே இருக்கு. எனவே வணக்கம் செயல் சார்ந்த ஒரு விஷயம், வணங்குறதுன்றது அது வெளிப்படையில வழங்குற ஒரு செயல். எனவே தௌஹீத் உலூஹியத் செயல் சார்ந்த பகுதியாக இருக்கும். எனவே
அதுவும் சரியாக வரும். தௌஹீத் உலூஹியத்துக்கு உள்ளடக்க முடியாதது கேட்டதால இது உள்ளடக்க இயலும், எனவே பிழை. எனவே 6வதுக்கு முதலாதான் ஆன்சர் வரும். அப்ப சொல்லுங்க, தௌஹீத் ருபூபியத் செயல் சார்ந்த பகுதியா கோட்பாடு சார்ந்த பகுதியா? கோட்பாடு சார்ந்தது. ஆ, கோட்பாடு சார்ந்த கோட்பாடு சார்ந்தது அல்லது நம்பிக்கை சார்ந்தது, செயல் சாராதது. எல்லா விதத்திலையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். மற்ற எக்ஸாம்ல போய் குழம்புறல்ல. இப்ப இத செயல் சார்ந்தது என்று சொல்றத நம்பிக்கை சாராதது, செயற்பாடு சார்ந்தது எல்லாம் சொல்லலாம். தௌஹீத் ருபூபியத்தை செயல் சாராதது என்று சொல்லலாம், நம்பிக்கை சார்ந்தது என்று சொல்லலாம், கோட்பாடு சார்ந்தது என்று சொல்லலாம். எல்லாம் ஒன்றுதான். வசனம், அந்த தமிழ் அந்த வார்த்தை பிரயோகம் தான் வித்தியாசப்படுது. சரி, அந்த 6வது கேள்வி ஓகே, கிளியரா? ஓகே சார், கிளியர். ஆம் சார். ரைட். அடுத்தது 7வது கேள்வி. ஆம் சார். 7வது கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை அவதானிக்குக என்று சொல்லி போட்டிக்கிறாங்க. மேற்குறிப்பிட்டவற்றுள் தௌஹீத் ருபூபியா பற்றிய பொருத்தமான கூற்றுக்களை மாத்திரம் கொண்ட தொகுதியை தெரிவு செய்க. அப்ப இதுல பாருங்க, ABCDE என்று சொல்லி 5 கூற்றுக்கள் தந்திருக்கு. கீழே 3 கூற்றுக்கள் தான் போட்டிக்கு. எனவே 5ல் 3 கூற்று சரியா வரப்போகுது, மிச்ச 2 கூற்று பிழையா வரப்போகுது. இதுல 3ல் 2 பிழை, இந்த 5லையும் 3 சரி 2 பிழை. இப்ப அந்த சரியா வர அந்த 3 கூற்றும் எதன்று நாங்க பார்க்கணும். அப்ப தௌஹீத் ருபூபியத்து பொருத்தமான கூற்று என்னன்னு பார்ப்போம். சரி, கூற்றை பார்ப்போம். முதலாவது, படைத்தல், ஆட்சி செய்தல், திட்டமிடல் போன்று 3 இறையாண்மை சார்ந்த பகுதிகளை உள்ளடக்கியது. சரியா பிழையா? ருபூபியா சரி. சரி சார். சரி. சரி. என்ன தௌஹீத் ருபூபியாண்டாலே அதான் மேலையும் படிச்சோம், போன கிளாஸ்லையும் படிச்சோம். தௌஹீத் ருபூபியாண்டு 1000 தடவை சொல்லியாச்சு. இனி அந்த பாடம் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே மறக்கக்கூடாது. அப்ப தௌஹீத் ருபூபியத் என்றது படைத்தல், ஆட்சி செய்தல், திட்டமிடல் போன்ற 3 இறையாண்மை சார்ந்த பகுதியை உள்ளடக்கியது. சரிதானே? ஓ சார், சரி. ஆம் சார். சரி. சரி. எனவே சுவரா ஆன்சர் வந்தே ஆகும். சுவரா சரியா வந்தே ஆகும். முதலாவதுல இருக்கு, 2வதுல இருக்கு, 3வதுல இருக்கு. இது 3 ஆன்சர் வார்த்தை சான்ஸ் இருக்கு. 4வதுல இருக்கா? இல்ல. எனவே ஆன்சர் வர சான்ஸ் இல்லை. 5வதுலேயுமே இல்லை, எனவே ஆன்சர் வர சான்ஸ் இல்லை. எங்களுக்கு சூறா தெரியுமே, சூறா வரும் ஆன்சருக்கு. எனவே 4வது 5வது இல்லைன்றா இனி அதை பத்தி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது B, ஆத்திக நம்பிக்கையுடைய அதிகமானோர் ஏற்றுக்கொள்ளும் கொள்கையாகும். சரியா வருமா? சரி. சரி. சரி சார். சரி. என்ன தௌஹீத் ருபூபியத் என்றது ஆத்திக நம்பிக்கையுடைய அதிகமானவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை தௌஹீத் ருபூபியத். அதுல பூரணத்துவம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஏற்றுக்கொண்டாங்க. உதாரணம் யார சொல்லலாம்? ஜாஹிலியா கால மக்கள். ஜாஹிலியா கால மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அவங்க அதுல பூரணத்துவம் இல்லாம இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் கடவுளாக இருக்கிறான் என்ற விஷயத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாருந்தாங்க. அதாவது பிஸ்மிக் அல்லாஹும் என்ற வார்த்தை பயன்படுத்தி இருந்தாங்க. அப்படியான சில வார்த்தைகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்துல்லா என்ற பெயர்கள் வைக்கப்பட்டு இருந்துச்சு இஸ்லாம் வரதுக்கு முன்னால, நபி அவங்களுக்கு முன்னால, வருகைக்கு முன்னால. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் கடவுளாக ஏற்றுக்கொண்டாங்க இருந்துச்சு என்ற விஷயம் இருந்துச்சு. ஆனா அவங்க அதுல சரியான பூரணமான ஒரு நிலைப்பாட்டில் வைக்கல. எனவே ஆத்திக நம்பிக்கையுடைய அதிகமானோர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை தான் தௌஹீத் ருபூபியத். ஆனா தௌஹீத் உலூஹியத்தை ஏற்றுக்கொள்வாங்களா எல்லாரும்? இல்ல. இல்ல. ஏண்டா அது அவங்களோட கடவுள் கொள்கைக்கு முரணாக அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் என்று வரும். அப்ப அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் என்று வந்தா அவர் உலூஹியத்தை முஸ்லிமாக இருப்பார். சரி. எனவே B அதுவும் சரி. அப்ப Aயும் சரி, Bயும் சரி. அப்ப Bயும் சூரா ஆன்சர் வரும். அப்ப பார்ப்போம், முதலாவதுல B வந்திக்கு, 2வதுலையும் B வந்திக்கு, 3வதுலையும் B வந்தி. எனவே நாங்க இப்ப ஒன்றையும் முடிவு செய்யலாது எது வரும் என்று சொல்லி, ஏன்னா 3லையும் இருக்கு. எனவே இது 3ல ஒன்று ஆன்சர் வரப்போகுது. அடுத்தது பார்ப்போம், C, தௌஹீதின் கோட்பாடு சார்ந்த பகுதி. சரி. சரி சார். ரைட், அதுவும் சரி. அதான் மேலேயும் பார்த்தோம்.
என்ன தௌஹீதின் கோட்பாடு சார்ந்த பகுதி எது? உலூஹியத்தா ரபூபியத்தா? ருபூபியத். ربوبية குழம்ப கூடாது. தௌஹீதின் கோட்பாடு சார்ந்த பகுதி உலூஹியத்தா ரபூபியத்தா? ருபூபியத். ربوبية ருபூபியத் தானே. செயற்பாடு ஆம் சார்ந்த சார். பகுதிதான் உலூஹியத். செயற்பாடு சார்ந்த பகுதிதான் உலூஹியத். கோட்பாடு உள்ளத்தில் இருக்கிறது. படைக்கிறவன், ஆட்சி செய்கிறவன், திட்டமிடுறவன் எல்லாம் அல்லாதான் என்று சொல்லி செயல்ல எப்படி கையாட்டி காலாட்டி காட்டுற இல்லே, அது உள்ளத்தில் இருக்கிற விஷயம். எனவே கோட்பாடு சார்ந்தது, உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை சார்ந்தது. ஆனா வணக்கம் தான் வெளியில செயலாக வரப்போகுது. எனவே உலூஹியத்தான் செயற்பாடு சார்ந்தது. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறார், தொழுவார், சதகா செய்வார், ஹஜ்ஜி செய்வார், தவாஃபு செய்வார். அப்ப செயற்பாடு விளங்குதா? ரெண்டுக்கும் வித்தியாசம். ஓ சார். ஆம் சார். எனவே தௌஹீத் ருபூபியத் தௌஹீதின் கோட்பாடு சார்ந்த பகுதி. எனவே சி அதுவும் சுவர் ஆன்சர் வரணும் தெரியும். எனவே பாருங்க, முதலாவதுல சி இருக்கு. எனவே ஆன்சர் வரும். எப்படி? மூணும் சரியா வந்துட்டு. சரி, அங்கே பார்த்தோம்டா இதுல சி இல்லை, இதுலயும் சி இல்லை. எனவே மூணாவதும் பிழை, ரெண்டாவதும் பிழை, முதலாவதுதான் சரியான ஆன்சர். ஏபிசி தான் சரி என்று கண்டுபிடிச்சிட்டோம். ஏபிசி முதலாவதான் நீக்கி. அப்ப கூற்றுக்களை நாங்கள் ஃபுல்லா பார்க்கலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்? தெளிவாக படிச்சிருக்கிறோம். அறகுறையா படிச்சா இல்லாட்டி ஒழுங்கா நீங்க படிக்கலைன்னு சொன்னாதான் வச்சுக்கொண்டு இதை வச்சுக்கொண்டு யோசிச்சு எக்ஸாம்ல சும்மா டைம் வேஸ்ட் பண்ணணும். தெளிவாக படிச்சா கொஞ்சம் பாடத்தை பார்த்தா ஷுவர். ரைட், அடுத்தது பாருங்க, டியையும் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்க்கணும். எங்களோட நோக்கம் பாடத்தை மீட்டு. டி, பிரார்த்தித்தல், கிரியைகளில் ஈடுபடல், உதவி கோரல் போன்ற வணக்கங்கள் இதனுள் உள்ளடங்கும். சரியா பிழையா? தௌஹீத் ருபூபியத்தில் உள்ளடங்குமா? பிழை சார். உள்ளடங்காது. உலூஹியத். உள்ளடங்காது. பிழை. பிழை. அது உலூஹியா. ஓகே, உலூஹியாவுலாம் உள்ளடங்கும். என்ன? இது உலூஹியத்துக்குரிய பகுதி. ஏன்? இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க ஒரு பேர் சொல்லலாம். என்ன? பிரார்த்தித்தல், கிரியில் ஈடுபடல், உதவி கோரல், செயல். செயல் சார்ந்தது. வணக்கம் என்று சொல்லலாம். அதான் நீங்க சொல்லி போன்ற வணக்கங்கள். எனவே வணக்கம் என்றாலே யோசிக்க தேவையில்லை. வணக்கம் என்றாலே உலூஹியத்து, உலூஹியா தான். எனவே அது பிழை. அடுத்தது ஈ பாருங்க, அதனால செயல் சார்ந்தன்னு சொல்றோம். ஈ, ஜாஹிலியா கால மக்கள் இக்கொள்கையை மறுத்தனர். தௌஹீத் ருபூபியத்தை மறுத்தாங்களா ஜாஹிலியா கால மக்கள்? இல்ல சார். ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. அதான் நீங்க பீலேன்னு சொல்லி ஆத்தி நம்பிக்கையுடைய அதிகமானவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறான். எனவே ஜாஹிலியா கால மறுத்தாங்க என்றது தௌஹீத் ருபூபியத்தை மறுக்கல்ல. எனவே இது ஆன்சர் வராது, பிழை. ரைட், இப்ப சொல்லுங்க, எதை மறுத்தாங்க ஜாஹிலியா கால மக்கள்? தௌஹீத் உலூஹியத்தை தான் மறுத்தாங்க. ரைட், உலூஹியத்தை தான் மறுத்தாங்க. எனவே அது மறுக்கப்பட்டது உலூஹியத் கொள்கை. தௌஹீத் உலூஹியா மறுக்கப்பட்டுச்சு. எனவேதான் ஏழாவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். கிளியரா? அடுத்த பாப்போமா? ஓகே சார். ஆம் சார். ஓகே சார். ரைட், எட்டாவது, தௌஹீத் ருபூபியத்தில் உள்ளடங்காதது. தௌஹீத் ருபூபியத்தில் உள்ளடங்காதது. முதலாவது ஆட்சி செய்தல் உள்ளடங்குமா? ஓம் சார். ஓ உள்ளடங்கும். ஆம் சார். உள்ளடங்கும். எனவே உள்ளடங்காதது கேட்டதால ஆன்சருக்கு வராது, பிழை. திட்டமிடல் உள்ளடங்குமா? ஓம் சார். ஓம் சார். ஆம் சார். உள்ளடங்கும். எனவே அதுவும் பிழை. வணங்குதல் உள்ளடங்குமா? இல்ல. இல்ல சார். இல்ல சார். இது உலூஹியத்துக்குரியது. எனவே உள்ளடங்காது, இதுதான். எனவே இதான ஆன்சர். பரிபாலித்தல் உள்ளடங்காது. வராது. தௌஹீத் ருபூபியத்தில் உள்ளடங்கும். எனவே ஆன்சர் வராது. படைத்தல் உள்ளடங்குமா தௌஹீத் ருபூபியத்தில்? ஓ சார் உள்ளடங்கும். உள்ளடங்கும். எனவே அதுவும் ஆன்சர் வராது. எனவே 8க்கு 3. இதில் ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி விதவிதமாக போட்டு உருட்டி பிரட்டி இப்படியான கேள்வி எல்லாம் உங்களுக்கு தந்திக்கு என்று சொன்னா,
இந்த தௌஹீத் உலூஹியத் ருபூபியத் அஸ்மா வ சிஃபாத் பாடத்துல எப்படித்தான் உருட்டி புரட்டி கேள்வி எடுத்தாலும் இந்த மெத்தட்லாம் அடிக்கலும். எப்படி எம்சிக்கு எடுத்தாலும் இந்த மெத்தட்டை தாண்டி எல்லா மெத்தட்லையும் உங்களுக்கு இதுல கேள்வி இருக்கு பாருங்க. டிரெக்ட் ஆன்சர் பார்க்கறது இருக்கு, அந்த அட்டவணை அமைப்புல தந்து கேட்கறது இருக்கு, கூற்றுக்களாக தந்து பார்க்கறது இருக்கு, ஏபிசிடி போட்டு அப்படி விடை தொகுதி தெரிவு செய்யற மாதிரி இருக்கு. எல்லா மெத்தட்லையும் கேள்வி தந்திக்கு. ஏன் கேள்வி தந்திக்கண்டா அந்த அளவுக்கு நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு போகணும். எப்படி கேள்வி வந்தாலும் செய்யணும். சரி, அடுத்தது பாருங்க 9வது அஸ்மா வசிஃபாத்துல இருந்து ஒரு கேள்வி. இஸ்தவா அலல் அர்ஷ். இஸ்தவா அலல் அர்ஷ் யாஃபமீக்கா படிச்சது? ஆம் சார். ரைட். இஸ்தவா அலல் அர்ஷ் எனும் வசனம் அல் குர்ஆனில் எத்தனை இடங்களில் இடம் பெறுகின்றது? 7 இடங்கள். ரைட், 7 இடங்கள்ல. என்ன எல்லாம் தியரியை கரைச்சு குடிச்சிட்டோம் ஸ்டார்ட்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இது 3வது கிளாஸ், இந்த பேப்பருக்கு 3வது கிளாஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல எல்லாம் தெளிவாக பார்த்துட்டோம். ரைட். அல்லாஹுடைய தாத்து சிஃபாத் என்ற பாடத்துல பாருங்க இங்க இருக்கு. அதாவது தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்ற பாடத்துல 12வது பேஜ், அதுக்கு அடுத்தது 13வது பேஜ், 5வது பாயிண்ட் என்று பாயிண்ட் நம்பர் எல்லாம் போட்டு அவங்களுக்கு சொல்லி தந்தேன். அவ்வாறே அல்லாஹ் இஸ்தவா அலல் அர்ஷ் என்று அல் குர்ஆனில் 7 இடங்களில் குறிப்பிடுகிறான். எத்தனை இடங்கள்ல? 7 இடங்கள்ல. எனவே இஸ்தவா அலல் அர்ஷ் எனும் வசனம் அல் குர்ஆன் எத்தனை இடங்களில் இடம்பெறுகின்றது? 7 இடங்களில். எனவே வேற எல்லாமே பிழை. ரைட். இப்ப இதுல உங்களுக்கு எப்படி எம்சிக்கு கேள்வி வந்தாலும் நீங்க செய்யணும். தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் உலூஹியத் ருபூபியத் இந்த பாடத்துல செய்யலுமா இன்ஷா அல்லாஹ்? ஓ சார் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சார் இன்ஷா அல்லாஹ் செய்யணும். ரைட். அடுத்து எஸ்ஏ கேள்வி பார்ட் 2. பேப்பர்ல ஹெட்லைன் போடுங்க, பார்ட் 2 பகுதி 2 என்று போடும். போட்டு நான் தார எஸ்ஏ கேள்வி எழுதிக்கொள்ளும், எழுதி செஞ்சு பாருங்க. முதலாவது கேள்வி எழுதுங்க. நான் ஒரு கேள்வி ஒன்று ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு தந்தேன். என்ன தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்றால் என்ன? அந்த கேள்வியானே? ஓ சார். ரைட். அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் எழுதுங்க இந்த இடத்துல. தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்றால் என்ன? 2 புள்ளிகள். தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்றால் என்ன? 2 புள்ளிகள். 2 மார்க்ஸ் உரிய கேள்வியா? அப்ப 2 மார்க்ஸ். தௌஹீத் அஸ்மா என்ன, சிஃபாத் என்ன, அதுல கருத்து எழுதுறேன், டிரெக்ட் கருத்து. அதுக்கப்புறம் தௌஹீத் அஸ்மா சிஃபாத் அந்த முழுமையான வரைவிலக்கணம் உண்டு, அதை எழுதினா 2 மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் இப்படியான கேள்வி எல்லாம் உங்களுக்கு வரலாம். அடுத்து 2வது கேள்வி. ரெண்டாவது கேள்வி எழுதுங்க. தௌஹீத் உலூஹியத் தௌஹீத் ருபூபியத் என்பவற்றை தெளிவுபடுத்துக. தௌஹீத் உலூஹியத் தௌஹீத் ருபூபியத் என்பவற்றை தெளிவுபடுத்துக. 10 புள்ளிகள். இது 10 மார்க்ஸ் கேள்வி. அப்ப நீங்க இதுல செய்ய வேண்டிய நாங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஒன்று பிரிச்சு படிச்சுக்கிறோம். இப்போ முதலாவது தௌஹீத் உலூஹியத் ஒரு ஹெட்லைன் மாதிரி போடுறேன். தௌஹீத் உலூஹியத்துல படிச்ச 5 விடயங்கள், 5 விடயங்களை எழுதி அதுக்குரிய விளக்கத்தை எழுதினா சரி. 5 வரியில விளக்கம் வந்தா போதும், 5-6 வரிக்குள்ள விளக்கம் வந்தா போதும். சரியா? அடுத்தது திரும்ப தௌஹீத் ருபூபியத் இதை போட்டு 5 பாயிண்ட்ஸ், அதுக்குரிய விளக்கம் 5 வரிக்குள்ள எழுதினா போதும். அடுத்தது தௌஹீத் உலூஹியத் என்று சொல்லி ஹெட்லைன் மாதிரி போட்டு திரும்ப அந்த தௌஹீத் உலூஹியத்தை பத்தி முதலாவது அதிர மொழி கருத்து அந்த விஷயங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் 2வது அதிர வரை விளக்கணம் எழுதலாம். அப்படி 3வது 4வது 5வது என்று சொல்லி 5 விடயங்கள் எழுதி நீங்க பாயிண்ட போட்டு
4 வரி 3 வரி விளக்கம் எழுதினாலும் ஓகே. இல்லாட்டி பந்தி பந்தியாக 5 வரி அல்லது 4 வரி வார மாதிரி ஒவ்வொரு பந்தியாக 5 பந்திகள் எழுதினாலும் ஓகே. தௌஹீத் உலூஹியத்துக்கு 5 பந்தி, தௌஹீத் ருபூபியத்துக்கு 5 பந்தி. சரியா? சார் சொல்லுங்க. சார் தௌஹீத் உலுஹியத் தௌஹீத் ருபூபியத்னு எழுத சொன்னது 5 வரைக்கு விளக்கமா? அதுக்கு நம்ம குர்ஆன் வசனம் போடலுமா? குர்ஆன் வசனம் போடணும் கட்டாயம். தௌஹீத் ஆ, ஆ. ருபூபியத்துல ஒரு குர்ஆன் வசனம் எழுதுங்க, தௌஹீத் உலூஹியத்துக்கு ஒரு குர்ஆன் வசனம் எழுதுங்க, போதுமானது. நிறைய எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறது. இது நான் சொல்றது எக்ஸாமுக்கு நீங்க எடுக்கிற ட்ரைனிங். சரியானே? சும்மா இவ்விடத்துல மட்டும் எழுதுறது இல்லை. எக்ஸாம்ல இப்படித்தான் நீங்க எக்ஸாம்ல கேள்வி வந்தா இப்படித்தான் ஆன்சர் எழுதுறது. ரைட், அது ஓகேயா? செய்யலாமா? 2வது கேள்வி. ஓகே சார், செய்ய. அடுத்து மூணாவது போடுங்க. சிறு குறிப்பு எழுதுக. சிறு குறிப்பு எழுதுக என்று போட்டு கீழே ஸ்டார் பண்ணி தௌஹீத் அஸ்மா வசிஃபாத். தௌஹீத் அஸ்மா வசிஃபாத். அப்ப தௌஹீத் அஸ்மா வசிஃபாத்தை பத்தி சிறு குறிப்பு எழுதணும். சிறு குறிப்பு எத்தனை மார்க்ஸ் சொல்லுங்க? தெரியாதா? 5 புள்ளிகள். சிறு குறிப்புக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எனவே தௌஹீத் அஸ்மா வசிஃபாத்தை பத்தி 5 விடயங்கள் எழுதப்படணும். ஒவ்வொரு விடயமும் 3 வரி வந்தாலே போதும். ஆகக்கூடியது 5 வரி. பெரிய பெரிய கட்டுரையா இந்த இங்கிலீஷ்ல கட்டுரை எழுதுற மாதிரி, தமிழ் பாடத்துல கட்டுரை எழுதுற மாதிரி எழுதல இல்லை. இங்க பயந்து போய் மார்க்ஸ் குறைஞ்சிருமோ அப்படியோ இப்படியோ யோசிச்சு எழுதுறல. விஷயம் இருந்தால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். 3 வரி எழுதினாலே போதும். நீங்க முதலாவது போற தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்னென்று எழுதலாம். தௌஹீத் அஸ்மா வசிஃபாத்தை பத்தி எல்லாம் நாங்கள் கைட்ல படிச்சது தான். அதை வச்சே நீங்க எழுதலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் 5 விடயங்கள் எழுதப்படணும். ஒவ்வொரு விடயமும் பாயிண்ட போட்டு நீங்க விளக்கம் எழுதினாலும் ஓகே, சும்மா பந்தி எழுதினாலும் ஓகே. எப்படி எழுதினாலும் 5 வரிக்குள்ள ஒவ்வொரு பந்தியும் அல்லது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குரிய விளக்கமும் வரணும். 5 விடயங்கள் எழுதப்பட்டிருக்கணும். விளங்கிட்டா? ஓ சார். சார் Right. 10 மார்க்ஸ் எப்படி எழுதுறேன்? 10 மார்க்ஸ் சொன்னேனே இப்ப நான் எப்படி எழுதணும். அதுவும் அதே மாதிரி தான். தௌஹீத் உலூஹியத்துக்கு 5 குறிப்புகள், தௌஹீத் ருபூபியத்துக்கு 5 குறிப்புகள். ஒவ்வொரு குறிப்பும் 5 வரிக்குள்ள எழுதப்பட்டா போதும். சரியா? அப்ப எஸ்ஏ கேள்வியும் உங்களுக்கு தந்தாச்சு. எம்சிக்யூ கேள்வியும் இருந்த பாஸ்வேர்டு கேள்வி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி பார்த்தாச்சு. தியரி அலசி ஆராய்ஞ்சி பார்த்தாச்சு. மாடல் பேப்பர் செஞ்சு பார்த்தாச்சு. இங்கால எஸ்ஐ கேள்வியும் தந்தாச்சு. 100% உங்களுக்கு இந்த பாடத்துல உரிய வேலை பார்த்தாச்சு. இதுக்காக ஒன்றும் இல்லை. இனி உங்களோட கையில் இந்த கேள்வியை நீங்க செஞ்சு பார்த்து உங்களோட இதை நோட்ஸை வச்சு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொண்டா சரி. ரைட். இப்போ இதில் எதுவும் நீங்க கேள்விகள் எதுவும் படிச்சதில் எதுவும் பிரச்சனை இருந்தால் கேட்கலாம். இல்லாட்டி நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போகலாம். உங்களோட மைக் இரைச்சல் சவுண்ட் ஆகி சிறு குறிப்பு தௌஹீத் அஸ்மா வசிஃபாத்ல மட்டும் எழுதணும். அதானே உங்களுக்கு கேள்வி. சிறு குறிப்பு எழுதுக தௌஹீத் அஸ்மா வசிஃபாத். ஏன் அப்படி தந்திக்கிறேன்னு சொன்னா எக்ஸாம் பேப்பர்ல மெதட்லேயே உங்களுக்கு கேள்வி தந்திக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் தரணும்ன்றதுக்காக தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் பற்றி சிறு குறிப்பு எழுதுக அப்படின்னு போடுறல. எக்ஸாம் பேப்பர்ல லாஸ்ட்ல பாருங்க சிறு குறிப்பு எழுதுன்னு போட்டு 4 தலைப்புகள் தந்திப்பாங்க. அப்போ இங்கே நாங்கள் 4 தலைப்பு தர வேண்டிய தேவை இல்லை. தௌஹீத் அஸ்மா வசிஃபாத்தை பற்றி நீங்கள் சிறு குறிப்பு எழுதி தெரிஞ்சிக்க. அதுதான் நான் தந்தி. ஓகே, வேற எதுவும் கேள்வி இல்லைக்கா? கிளியரா படிச்சதெல்லாம் கேள்வி எல்லாம் செய்ய இயலுமா? ரைட். அப்ப பேப்பர் 1 முடிச்சிட்டோம், 2 முடிச்சிட்டோம், 3 முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பேப்பர் 4.
அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் 2025 பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணித்தான் ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து போகிறோம். அந்த அடிப்படையில் பேப்பர் 1ல் முதலாவது கேள்வி, பேப்பர் 2ல் ரெண்டாவது கேள்வி அப்படின்னு சொல்லி பேப்பர் 4ல் 2025 MCQ 4வது கேள்வி பாருங்க. பகுதி 1 ஏண்டா இந்த பேப்பரில் ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கும். பகுதி 2 உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். ஏற்கனவே வந்ததில் அந்த பகுதி 2ல் பார்த்த பகுதியில் உங்களுக்கு கேள்வி இல்லை, பாஸ் பேப்பரில் எஸ்ஐ கேள்வி இல்லை. ஆனால் இங்கே பகுதி 2ல் உங்களுக்கு கேள்விகள் இருக்கு. இப்படி காலம் போக போக பேப்பர்லேயும் சிறிய சிறிய மாற்றங்கள் அப்டேட்டோடு வரும். அப்போ இதில் எஸ்ஐ கேள்வியும் உங்களுக்கு எட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் பாஸ் பேப்பரை பெறத்தி தேட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்காது. அதே மாதிரி வினாக்கள் நான் இப்போ தந்த மாதிரி தர வேண்டிய தேவையில்லை. இங்கே கேள்வி இருக்கு. மேலதிகமாக தாரதா இருந்தால் நான் தருவேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1ல் முதலாவது கேள்வி, அதாவது 2025 4வது MCQ பாருங்க. எல்லாம் இப்போ யூனிட் 2க்குலாம் நிற்க பாருங்க. 4 கேள்வி நான் நினைக்கிறேன் எல்லாம் யூனிட் 2க்குலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி மட்டும்தான் யூனிட் 10 அந்தந்த பகுதியோ தொட்டு வந்துச்சு. மற்றது யூனிட் 2ல நிற்கி பெரும்பாலும். அல்லாஹ்விடமிருந்து நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலத்தில், அல்லாஹ்விடமிருந்து நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலத்தில் உள்ளடங்கி இருக்கும் பிரதானமான 4 விடயங்கள். முதலாவது ஆன்சரை பாருங்க. அல்லாஹ்விடமிருந்து நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலத்தில் உள்ளடங்கி இருக்கும் பிரதானமான 4 விடயங்கள். முதலாவது அகீதா, இபாதத், ஷரியத், சிஃபாத். இரண்டாவது அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். மூன்றாவது இபாதத், அகீதா, சிஃபாத், அஹ்லாக். நான்காவது ஷரியத், இபாதத், நுபுவத், ஹிதாயத். ஐந்தாவது அகீதா, ஹிதாயத், இபாதத், அஹ்லாக். நீங்க எல்லாரும் செஞ்சு பார்த்திப்பீங்க. எத்தனாவது ஆன்சர் வரும் இதுக்கு? பேசி முடிஞ்ச உடனே உங்களோட மைக்கை மியூட் பண்ணும். இல்லாட்டி வீட்டை நீங்க பேசுறது உங்களோட அங்க பேசலாம், இங்கே கேட்கும். 4வது ஆன்சர். ஓகே. ரிசாலத்தில் உள்ளடங்கி இருக்கும் பிரதான 4 விடயங்கள் ஷரியத், இபாதத். 4வதா நுபுவத், ஹிதாயத். அப்படியா? ரெண்டாவது அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். வேற எதுவும் ஆன்சர் இருக்கா? 2வது வந்திக்கு, 4வது வந்திக்கு. ஐந்தாவது அகீதா, ஹிதாயத், இபாதத், அஹ்லாக். சரி, பாப்போம். இந்த கேள்விக்கு ஆன்சர் 2வது அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். ரிசாலத்துல இந்த 4 விடயங்கள் தான் உள்ளடங்கி இருக்கு. நீங்க 2026 பெச்சா இருந்தாலும் சரி, 2027 பெச்சா இருந்தாலும் சரி, எல்லாரும் படிச்சு தானே இப்போ. ஏன்னா இது யூனிட் 2ட நாங்கள் இப்போ பார்த்த தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்துக்கு அடுத்தடுத்த வார பகுதிகள் தான். எனவே எல்லாரும் படிச்சு தானே இப்போ. எனவே முதலாவது விஷயம் நீங்க சொல்லுங்க, இந்த கேள்வி எந்த யூனிட்லேருந்து வந்தீங்க? யூனிட் நம்பர் 2. யூனிட் 2. யூனிட் 2 நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 3 பகுதிகளை கொண்டது. 2.1, 2.2, 2.3. இது எந்த பகுதியிலிருந்து வந்தீங்க? 2.1 என்ன? ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள் என்ற பகுதியில வந்திருக்கு 2.1ல. ரைட். அடுத்த விஷயம், இந்த கேள்வி யூனிட் 2.1ல எந்த தலைப்புகளை வந்திருக்கு? நுபுவத், ரிசாலத், ஹிதாயத். ரைட். ரிசாலத், ரிசாலத், நுபுவத், ஹிதாயத். அந்த 3 தலைப்பையும் ஒரே தலைப்பாக போட்டு பிறகு ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி விளங்கப்படுத்துறான். எனவே ரிசாலத், நுபுவத், ஹிதாயத் என்ற தலைப்புக்குள்ள தான் இந்த பாடம் இருக்கு. நுபுவத், ஹிதாயத். அதிலேயும் குறிப்பாக ரிசாலத் என்ற தலைப்புக்குள்ள தான் இந்த கேள்வி இருக்கு. ரிசாலத்துள்ள அடைக்கிற 4 பிரதான அம்சம் என்று சொல்லி. அப்ப முதலாவது ஒரு கேள்வி எடுத்தா எங்களை சிலபஸ்ல எங்க இருக்கின்றே தெரியாட்டி கஷ்டம். அப்ப கேள்வி எங்க இருக்கு, இந்த கேள்வி எங்க படிச்சோம்ன்றது முதலாவது ஞாபகப்படுத்தணும். ஞாபகம் வரணும். ஞாபகப்படுத்தி கொண்டு அதுக்காக எக்ஸாம்ல போய் விட தெரியும் வேண்டா, எங்க இது கேள்வி வந்திருக்கின்ற ஞாபகப்படுத்துறது யோசிச்சு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல.
அந்த அளவுக்கு நாங்க ஆக்டிவா இருக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணும் தெளிவா. எனவே இது ரிசாலத் என்ற தலைப்புல பாருங்க அப்போ யூனிட் 2ல யூனிட் 2 நீங்க எடுத்துக்கொண்டா 2.1ல இதுதான் சொல்றோம். 2.1ல ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள். அதெல்லாம் இப்ப அல்லாஹ் பற்றி நம்பிக்கையில தான் இந்த உலூஹியத், ருபூபியத், அஸ்மா வசிஃபாத் எல்லாம் படிச்சோம். அது பிறகு மலக்குமார்கள், அதுக்கு பிறகு ரசூல்மார்கள் தானே 3வது நம்பிக்கை. அப்ப ரசூல்மார்கள் பற்றிய நம்பிக்கை, வேதங்கள் பற்றிய நம்பிக்கை, அப்படித்தானே வர ஓர்டர். அப்ப அந்த ஓர்டரை சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஓர்டர்லயே தராம அந்த ரசூல்மார்கள், வேதங்கள், ரசூல்மார்கள் என்ற விஷயத்தை எல்லாத்தையும் இந்த நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் என்ற 3வது தலைப்புக்குள் உள்வாங்கிட்டான். நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் இந்த தலைப்புக்குள் இருந்துதான் இந்த கேள்வி வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக எதுக்குள் என்று சொன்னா ரிசாலத். நீங்க பேசுறது கேட்கும் இல்ல. மைக்கை மியூட் பண்ணி வச்சு கொடுங்க, இல்லாட்டி நான் ரிமூவ் பண்ணுவேன்னா வேற வழி இல்லை. மைக்கை மியூட் பண்ணலாட்டி ரிமூவ் பண்ணுவேன். சரி, இப்ப இதுல பாருங்க, இந்த ரிசாலத்துல ஹிதாயத்திலையா நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் என்ற பாடத்துல ஹிதாயத் என்ற தலைப்புல தான் என்ன இது இந்த பகுதி வருது. மனித வாழ்வு சீர்பரணும் என்ற 4 விடயங்கள் இன்றியமையாது என்று சொல்லி இந்த 4 விடயம் சொல்லி போட்டு சொல்லுவாங்க. இந்த 4 விடயம் எங்க இருக்கும் என்றால் ரிசாலத்துல தான் இருக்கும். 4 விடயமும் ரிசாலத்துல தான் இருக்கும் என்ற விஷயம் சொல்லப்படுது. அதை நாங்க தெளிவாக பார்ப்போம். சரி, அங்கேயும் சொல்லப்படுது, இங்கேயும் சொல்லப்படுது. அதான் நான் பார்த்தேன். ரிசாலத்துல இங்க தெளிவா சொல்லி பாருங்க. ரிசாலத் என்ற தலைப்புல இந்த பாயிண்ட பாருங்க நீங்க. அல்லாஹுடமிருந்து 17வது பேஜ், அல்லாஹுடமிருந்து நபிமார்களுக்கு வழங்கப்படுகின்ற ரிசாலத், அதாவது இந்த தூதுத்துவம் என்றது, இந்த தூது என்ற விஷயம், இந்த தூது நம்பிக்கைகள், அதாவது அகீதா, அடுத்து வணக்க வழிபாடுகள் இபாதாத், அடுத்து சட்டங்கள் ஷரியத், அடுத்து ஒழுக்கங்கள் அக்லாக் ஆகிய 4 விடயங்களையும் பிரதானமாக உள்ளடக்கி இருக்கும். நல்லா பாருங்க, நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் என்ற பாடத்துல ரிசாலத் என்ற தலைப்புக்கு இல்லை, ரிசாலத் என்ற தலைப்புக்கு கீழே பாருங்க 2வது பாயிண்ட், அல்லாஹுடமிருந்து நபிமார்களுக்கு வழங்கப்படுகின்ற ரிசாலத், அதாவது இந்த தூது, நம்பிக்கைகள், அதாவது அகீதா முதலாவது, 2வது வணக்க வழிபாடுகள் இபாதத், 3வது சட்டங்கள் ஷரியத், 4வது ஒழுக்கங்கள் ஆகிய 4 விடயங்களை பிரதானமாக உள்ளடக்கி இருக்கும். எனவே ரிசாலத் 4 விடயங்களை பிரதானமாக உள்ளடக்கி இருக்கும். என்னென்ன சொல்லுங்க, தமிழையும் சொல்லி அரபையும் சொல்லணும். சொல்லுங்க குயிக்கா. நம்பிக்கைகள், அக்கீதா, வழிபாடுகள், இபாதத், சட்டங்கள், ஷரியத், ஒழுக்கங்கள், அஹ்லாக். அதான் கேள்வி. சிலவங்களுக்கு இப்ப இது படிச்சன்றதே மறந்து போய் இப்பதான் ஞாபகம் இங்க இருக்க அவசியம் என்று சொல்லு. சரி, அவங்கள்ட்ட இல்லாத ஒன்றையும், இது வந்து மெஜிக் இல்லை. உங்களுக்கு நடக்கிற எக்ஸாம்ன்றது அதுலயும் இஸ்லாம் பாடம், இந்த மெஜிக் இல்லை. விஷயம் தந்தத்தை கொப்பி பேஸ்ட், அவ்வளோதான். நீங்க போன்ல ஒரு நியூஸை பார்த்து கொப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ற மாதிரி அங்க கைட்ல தந்ததை அப்படியே கொப்பி அடிச்சு கேள்வியா மாத்துறான், அவ்வளவுதான். இல்லையும் கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு, யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, அல்லாஹுடமிருந்து நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலத்தில் உள்ளடங்கி இருக்கும் பிரதான 4 விடயங்கள் என்னென்ன வரும் அப்ப? அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். ரைட், அகீதா, இபாதத், ஷரியத், அஹ்லாக். இப்ப நீங்க சொல்லுங்க, அகீதா என்ற என்ன கருத்து? நம்பிக்கை கோட்பாடு. ரைட், அகீதாண்டா நம்பிக்கை கோட்பாடு. யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாதா, ஞாபகத்தில் இருக்கிற விஷயத்த பேசணும், படிச்சது. நம்பிக்கை கோட்பாடு. அடுத்தது இபாதத் என்றா ரைட், வணக்கம், வணக்க வழிபாடு. அடுத்தது ஷரியத் என்றா சட்டதிட்டங்கள், சட்டம் சுருக்கமா போடுறேன். அடுத்து அஹ்லாக் என்றா
ஒழுக்கங்கள் ஒழுக்கங்கள் ரைட். பண்பாடுகள், நற்குணங்கள், ஒழுக்கங்கள் எல்லாம் சொல்லலாம். சரியானே? பண்பாடுகள், நற்குணங்கள், ஒழுக்கங்கள் என்று சொல்லலாம். அப்ப நம்ம ஒழுக்கம் என்றே போடுவோம். அப்ப அது எல்லாத்தையும் உள்வாங்கி ஒழுக்கம். எனவே ரிசாலத்தில் இந்த 4 விடயங்களும் இருக்கும். அதாவது என்ன விஷயம் என்றா இதை விளங்கிக் கொள்ளுங்க. சும்மா கைட்லேக்கே படிச்சுன்னு போற விஷயம் இல்லை. ரிசாலத்ன்றது அல்லாஹு தாலா எங்களுக்கு நபிமார்கள் ரசூல்மார்கள் மூலமாக தந்தது. அதாவது சாதாரண மனிதர்கள் இருந்து அல்லாஹு தாலா நபியை தெரிவு செய்வான். சாதாரண மனிதர்கள் இருந்து அல்லாஹு தாலா சிலரை தேர்வு செய்து நபி பட்டத்தை கொடுப்பான். அந்த நபிமார்களையும் சிலரை தெரிவு செஞ்சுதான் ரசூல் அந்த ரிசாலத்தை கொடுப்பான். அதாவது ரசூலாக தெரிவு செய்வான், ரிசாலத்தை கொடுப்பான். அப்ப நீங்க சொல்லுங்க, மனிதர்கள் அனைவரும் நபிமார்கள் ஆயிப்பாங்களா? இல்ல சார். இல்ல. நபிமார்கள் அனைவரும் மனிதர்கள் ஆயிப்பாங்களா? நபிமார்கள் அனைவரும் மனிதர்கள் ஆயிப்பாங்க. சரி. நபிமார்கள் அனைவரும் ரசூல்மார்கள் ஆயிப்பாங்களா? இல்ல சார். ரசூல்மார்கள் அனைவரும் நபிமார்கள் ஆயிப்பாங்களா? அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, உலகத்துல பல கோடி மனிதர்கள் இதுக்கு முதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வாழ போறாங்க. எனவே இந்த பல கோடி மனிதர்கள் இது பிறகு வாழ்றவங்க கணக்கில்லை. என்ற இது பிறகு நபிமார்கள் யாரும் வரப்போறதும் இல்லை. அப்ப இந்த கோடிக்கணக்கான மக்கள் இருந்து அல்லாஹு தாலா 1,24,000 பேரை அந்தந்த சூழ்நிலைக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி நபியாக தெரிவு செஞ்சாங்க. அந்த நபிமார்கள் இருந்து 313 பேரை அல்லாஹு தாலா செலக்ட் பண்ணான் ரசூலாக. ரைட். எனவே நபிமார்கள் 1,24,000 பேர், ரசூல்மார்கள் 313 பேர். அந்த ரசூல்மார்களையும் உங்களுக்கு தெரியும் 5 பேர் ஸ்பெஷலான ஆட்கள். அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பேரும் சொல்றேன். என்ன பேர்? உலுல் அஸ்ம். ஓகே, உலுல் அஸ்ம், திட உறுதி பூண்டவர்கள் என்று சொல்லுவோம். அதாவது அல்லாஹுடைய எந்த சோதனை வந்த நேரத்திலேயும் அனைத்து சோதனைகளையும் வெற்றி கொண்டவர்கள். ரசூல்மார்கள் என்றாலே வெற்றி கொண்டாக்கள் தான், நபிமார்கள் என்றாலே வெற்றி கொண்டவங்க தான். அவங்களையும் அப்படிதான் நாங்கள் யோசிக்கிறோம். அவங்களையும் சிறந்தது. இப்போ பெருநாளுக்கு எல்லாரும் முடுப்படுக்க போனா எப்படி யோசிக்கிறேன்? எல்லாம் நல்லா தானே, அதுலேயும் நல்லது என்று சொல்லி கடையிலேயே 5-6 மணி தியாகத்தை கழிப்போம். அத மாதிரி ரசூல்மார்கள் எல்லாரும் சோதனையில வெற்றி கொண்டாக்கள் தான். அவங்களையும் அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சு கொண்டு எல்லா விதத்திலையும் அவங்களையும் சிறந்த விதத்தில் அந்த சோதனைகளை ஹேண்டில் பண்ணினவங்க 5 பேர். அதனால அவங்களுக்கு சொல்லுவோம் உலுல் அஸ்ம், திட உறுதி பூண்ட ரசூல்மார்கள் என்று சொல்லி. யார் யார் உலுல் அஸ்ம்கள் சொல்லுங்க. முதலாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது அலைஹிஸ்ஸலாம். ஓகே, குட். நூஹ், ஈசா, மூசா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், கொண்டு விடுபட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 ரசூல்மார்கள். அவ பாருங்க, நான் இந்த ஓர்டர்ல போடுவேன். பல கோடி மக்கள் 1,24,000 நபிமார்கள். அதுலேயும் கொஞ்சம் பேர் எல்லாம் செலக்ட் பண்ணான் ரசூல்மார்கள். அதுலேயும் 5 பேர் சிறந்தவங்க. அதுலேயும் ஒருத்தருக்கு இருக்கிற சிறப்பு யாருக்குமே இல்லை. அந்த 5 பேர்லையும் யார் அவர்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் அம்பியா என்று சொல்லுவோம், காத்தமுன் நபியீன் என்று சொல்லுவோம். என்ன? நபிமார்களின் தலைவர், நபிமார்களில் இறுதியானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப இப்படித்தான் ரசூல்மார்கள் விஷயம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவை. நான் சும்மா சொல்லல. இதெல்லாம் இப்படி நோட் பண்ணி காட்டி சொல்றதுக்குண்ட நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். அதுதான் நீங்க கெப்பெல்லாம் தந்திருக்கு. அப்ப இப்படி
அல்லாஹு தாலா மக்களுக்கு நேரான வழியை காட்டுறது, அழகான வாழ்க்கையை காட்டுறது. இஸ்லாம் என்ற என்ன? இஸ்லாம் என்றா தொழுறதுக்கும் மஸ்ஜிது கட்டுறதுக்கும் நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ் அனுப்பல. அல்லாஹ் அனுப்பினது அழகான வாழ்க்கையை எப்படி வாழ்றது, மனிதன் எப்படி வாழணும் என்றதை காட்டுறது. இப்ப நாங்க ஒரு பொருளை வாங்கினோம் என்று சொன்னா அதோட ஒரு புக் கொண்டு வரும், ஒரு கைட் புக் மாதிரி. அதாவது அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுற. ஒரு ஃபோன் வாங்கினாலும் சரி, ஒரு ஒரு ஃபேன் வாங்கினாலும் சரி, ஒரு லேப்டாப் வாங்கினாலும் சரி, அதோட ஒரு புக் கொண்டு வரும், சின்ன ஒரு புக் எங்களை கைட் பண்ணுறது. அதை எப்படி ஃபர்ஸ்ட்ல ஓப்பன் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த உலகத்தை படைச்ச அல்லாஹ் எங்களுக்கு தந்த எங்களுக்கு ஒரு அந்த கைடன்ஸ், அதுதான் அல் குர்ஆன். அதை நடைமுறைப்படுத்தி காட்டினதான் சுன்னாஹ், நபியாவோட வாழ்க்கை. எனவே இதைத்தான் நாங்க ரிசாலத் என்று சொல்றோம். அப்ப ரிசாலத்தண்டா பெருசா வேற மாதிரி ஒன்றை யோசிக்கிறல்ல. ரிசாலத்தண்டா அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த நபிக்கு வழங்கப்பட்டது. அப்ப எங்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலத், அதாவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலத் என்னென்ன? முதலாவது எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிற ரிசாலத் என்ன? அல் குர்ஆன். அல் குர்ஆன். அடுத்தது என்ன? சுன்னா. ஹதீஸ். சுன்னா. இதான் ரிசாலத், அல் குர்ஆனும் சுன்னாவும். இந்த அல் குர்ஆனையும் சுன்னாவையும் எடுத்து பார்த்தா, அதாவது இது ரெண்டையும் சேர்த்து தான் ரிசாலத்னு சொல்றேன். எனவே இந்த ரிசாலத் எடுத்து பார்த்தா முதலாவது எங்களுக்கு என்ன சொல்லிக்கும்டா, அக்கீதா, எதை நம்பணும், எப்படி நம்பணும், எதெல்லாம் பொய், எதெல்லாம் நம்பவே கூடாது. பாருங்க, அதான் சொல்லுவோம் யூனிட் 1ல நீங்க படிச்சுவீர். இஸ்லாம் முழுமையான வழிகாட்டல் கொண்டது. எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு பேசுற மார்க்கம் தான் இஸ்லாம். எந்த ஒரு மார்க்கும் அப்படி பேசியில்லை. இவைகளை நம்ப வேண்டாம், இவைகளைத்தான் நம்பணும், எப்படி நம்பக்கூடாது. அப்ப அல்லாஹ் நம்பணும், சிலைகளை நம்ப வேண்டாம், அது கடவுள் இல்லை. கற்களை நம்ப வேண்டாம், அது கடவுள் இல்லை. சூரியன் சந்தேகத்தை நம்ப வேண்டாம், அது கடவுள் இல்லை. நீங்க நம்பணும் அல்லாஹ்வை. இதான் எங்களுக்கு குர்ஆன் சொன்னா, அதாவது ரிசாலத் சொல்லித்தரு. அப்ப அல்லாஹ் நம்பணும், ரைட். அல்லாஹ் நம்பணும், எப்படி நம்பணும்? அப்ப அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் எப்படி நம்பணும்? அதை அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அவ்வளவுதான். அவன் எல்லாத்தையும் பார்ப்பான், எப்போதும் பார்ப்பான், எந்த நிலையிலையும் பார்ப்பான். எங்களால் பார்க்க முடியுமானது பார்க்க முடியாத எல்லாத்தையும் அவன் பார்ப்பான். அப்ப அப்படி நம்பணும், அது சொல்லுது. அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அவன் எல்லா விதத்திலையும் கேட்பான். அவனுக்கு ஒரு சவுண்ட், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிர் வலையத்தான் அவனால கேட்கலும், அப்படி ஒன்று இல்லை. அதான் பூரணத்துவமான நம்பிக்கை. எனவே இதைத்தான் சொல்ற அக்கீதா, மௌத்து பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு என்றதை நம்பணும், நரகம் என்ற ஒன்று இருக்கின்ற நம்பணும். அப்ப இந்த நம்பிக்கை கோட்பாடு ரிசாலத் பேசுது. அடுத்து பாருங்க, இபாதத்தை பேசுது. எந்த இபாதத்தை செய்யக்கூடாது, எப்படி இபாதத் நீங்க செய்யணும். நோன்பு பிடிங்கோ, இபாதத். தொழுங்கோ, இபாதத். குர்ஆன் ஓதி அமல் செய்யுங்க, அதை இபாதத். ஹஜ்ஜி செய்யுங்க, இபாதத். இல்லாதவங்களுக்கு கொடுங்கோ, இபாதத். சலாம் சொல்லுங்கோ, இபாதத். பிறரோட செரியுங்கோ, இபாதத். அழகான ஆடைகள் அணியுங்கோ, இபாதத். சுத்தமாக இருங்க, இபாதத். பிறர் உரிமையை மதிங்க அப்படின்னு சொல்லி இபாதத்தை சொல்லித்தரு எங்களுக்கு. அடுத்து ஷரியத், சட்ட திட்டங்கள் இஸ்லாமியங்களை சொல்லித்தரு. இந்த ரிசாலத் சட்ட திட்டங்களை சொல்லித்தரு. எதை செய்யணும், எது ஹராம், எது ஹலால், எதை செஞ்சா அதுல குற்றவியல் இருக்கு, வாரிசுரிமை சம்பந்தமான விஷயம் இருக்கு, ஒரு நிக்காஹ் ஒன்று நடத்தணும், எப்படி நடத்தணும், எல்லாம் இஸ்லாமியர்கள் சொல்லித்தரு. ஒரு பாட்டாவை எப்படி போடணும், எப்படி கலட்டணும், கடன் வாங்கண்ட எப்படி வாங்கணும், எப்படி கொடுக்கணும், இருக்கா இல்லையா? இருக்கு சார். அதான் ஷரியத், சட்ட திட்டங்கள் எங்களுக்கு ரிசாலத் சொல்லித்தரு. அடுத்து அஹ்லாக் சொல்லித்தரு. அஹ்லாக், ஒழுக்கத்தை சொல்லித்தரு. ஒரு இடத்துல ஒரு சஃபையில் இருக்கணும்னா அந்த சஃபையில் எப்படி நடந்து கொள்ளணும். ஒரு பெரியவர் எங்களுக்கு முன்னாலே அவர்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும். ஒரு சிறியவர் எங்களுக்கு முன்னாலே அவரோட எப்படி நடந்து கொள்ளணும். உமாவோட எப்படி வாப்பாவோட எப்படி நடக்கணும். ஒழுக்கத்தை சொல்லித்தரு. சாப்பிடும் போது எந்த ஒழுக்கத்தை நாங்க பேணி சாப்பிடணும், எந்த முறையில் சாப்பிடக்கூடாது.
ஒரு ஆடை அணியும் போது எப்படியான ஆடைகள் அணியணும், எது ஒழுக்கம் ஆன ஆடை, எது ஒழுக்கம் இல்லாத ஆடை, இப்படி என்று சொல்லி ஒழுக்கம் பேசுது. இந்த 4 விடயங்களையும் பூரணத்துவமாக எங்களுக்கு படிச்சு தாரதுதான் இந்த ரிசாலத். ஒரு மனிதனுக்கு இந்த 4ம் பூர்ணமாக தேவை. இந்த 4ல எந்த பகுதி மிஸ் ஆனாலும் அவன் அரைகுறையானவனா பேத்துருவான். எனவே இந்த இஸ்லாத்தை தவிர வேற எந்த ஒரு மார்க்கத்திலையும் ஒவ்வொரு விஷயமும் 100% பேசப்பட்டு இல்லை. நூறு வீதம் தெளிவாக பேசப்பட்டு இல்லை. இன்றைக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் இருக்கு. குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் இருக்கு. ஆனா அந்நிய மதத்தவர்கள்ட்ட போய் அவங்களோட மதத்துல ஆன்சர் இல்லை. எப்படி திருமணம் செய்யற என்றா அவங்கள்ட்ட ஒரு கல்ச்சர் தானா உருவான ஒரு பழக்க வழக்கம் இருக்கு, அதை வச்சு செஞ்சு கொண்டு போவாங்க. சாப்பிடணும் எப்படி என்றா சாதாரண மனிதர்கள் சாப்பிடுற மாதிரி விரும்பினதை சாப்பிடுறது என்று சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு ரிசாலத் சொல்லி தந்தீங்க எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது. எனவே மனிதன் நேர்வழி பெறணும் என்றா ரிசாலத் என்றது கட்டாயம் தேவை. அப்ப மனித வாழ்க்கை அழகரிக்கும், அவன் நேர்வழியில வாழ்வான். எனவே மனிதன் நேர்வழி பெறுவதற்கு ரிசாலத் அவசியம். இந்த கூற்று சரியா இல்லையா? சரி. சரி. இந்த கேள்வியை தான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா 2020 எஸ்ஏ கேள்வி பகுதி 2ல் 2020 முதலாவதுல 4வது கேள்வியா 8 மார்க்ஸுக்கு போட்டிப்பாங்க. ரிசாலத் என்பது ஹிதாயத் பெறுவதற்கான ஓர் ஊடகம் என்பதை நபிமார்களின் வரலாற்று அடிப்படையாக கொண்டு தெளிவுபடுத்து. இப்ப இதை பார்த்து நீங்க குழம்பத்தவர்கள் இதை எப்படி தெளிவுபடுத்துன்னு சொல்லி அதை நாம படிச்சது போறோம் நீங்க செய்யக்கூடிய நிலைமை இன்ஷா அல்லாஹ் உருவாகும், செய்வீர். சரி. எனவே இந்த 4 விடயமும் இப்ப இதுவரைக்கும் விளங்கப்படுத்த விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டா? ஓ சார். சரி, அது கிளியர். இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்ப எங்களுக்கு கேட்டுக்கப்பட்ட கேள்வி ரிசாலத்தை பத்தி. அல்லாஹ்விடமிருந்து நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ரிசாலத்தில் உள்ளடங்கி பிரதான விடயங்கள் 4. ரிசாலத்தை பத்தி எங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டீங்க. ரிசாலத் என்று தனித்தலைப்பிக்கு அது எல்லாரும் நீங்க படிச்சிருப்பீர். படிக்காதவங்களும் வைப்பீர். படிக்காதவங்க யோசிக்க தேவையில்ல, அமைதியாக பார்த்து கொண்டிருக்க விஷயத்த நாங்க பிடிக்கலாம் விளங்கலாம். படிச்சவங்க சொல்லுங்க, ரிசாலத் என்றால் என்ன? மொழி கருத்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தூதுவம். ரிசாலத் என்றா தூதுத்துவம் என்றது நாங்க கொடுக்குற கருத்து. மொழி கருத்து என்ன? டிக்ஷனரியில ரிசாலத் என்ற ஒரு கருத்து உண்டு. ரிசாலா கடிதம், தூது. ரைட். ரிசாலா என்று சொல்றதுக்குண்டா கடிதம், லெட்டர், கடிதம், தூது. தூதண்டா நாங்க அனுப்புற அந்த தூது. உங்களுக்கு தெரியும் அரபுல இப்ப நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புற மெசேஜ் ரிசாலான்னு சொல்லலாம், ரிசாலத் என்று சொல்லலாம். ஏன்னா மெசேஜ், கடிதத்துக்கு லெட்டருக்கு மெசேஜுக்கு சொல்றது ரிசாலத். எனவே கடிதம், தூது இதுக்கு தான் ரிசாலத் என்று சொல்றோம். இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் நாங்க தூதுத்துவம் என்று சொல்றோம். ஏண்டா அந்த மெசேஜ் தான் அல்லாஹ் எங்களுக்கு தாரா மெசேஜ். யாரின் மூலமாக? நபிமார்கள் மூலம் மெசேஜ் தாரான். எனவே ரிசாலத் என்று சொன்னா தூதுத்துவம். சரி, அப்ப தூதுத்துவம் என்று இஸ்லாமிய பரிபாஷையில ஒரு வார்த்தையில சொல்றா தூதுத்துவம் என்று சொல்லுவோம். இப்ப கொஞ்சம் விரிவாக ஒரு வரைவிலக்கணம் ஒன்று சொல்லுங்க ஆகும். தூதுத்துவம் அதாவது ரிசாலத் என்றால் என்ன? இஸ்லாமிய பரிபாஷை கருத்து. செய்யப்பட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கப்பட்டது தூதுத்துவம் எனப்படும். ஓகே, சொன்னது சரி. இருந்தாலும் கடுமையா ஸ்ட்ரக் ஆகுது உங்களோட சவுண்ட். வேறொரு ஆள் சொல்லுங்க திரும்ப. தெரிவு செய்யப்பட்ட சில நபிமார்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட தூதுத்துவம் எனப்படும் பாரிய பொறுப்பு. சரி, தெரிவு செய்யப்பட்ட சில நபிமார்களுக்கு அல்லாஹால வழங்கப்படுற தூதுத்துவம், இதைத்தான் ரிசாலத் என்று சொல்லுவோம். சரி, இப்ப வருவோம் பாடத்துக்குள்ள. இந்த நஷா பேகம் உங்களோட மைக்கை மீட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட மைக் தான் எனி டைம் ஒன்ல இருக்கு.
ஏன்னா நீங்கள் மைக் ஆன் பண்ணி வச்சு கொண்டு இருந்தால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கும், எனக்கும் டிஸ்டர்ப் ஆகிக்கும். நீங்கள் பேசுகிற டைம் உங்களுக்கு மைக்கை கட்டாயம் நீங்கள் ஆன் பண்ணி பேசணும். அதே நேரம் பேசி முடிய கட்டாயம் மீட் பண்ணி கொள்ளும். சரி, அப்போ நுபுவத் ரிசாலத் ஹிதாயத் என்ற இந்த பாடத்தில் ரிசாலத் என்ற தலைப்பை நான் படிப்போம் ஃபர்ஸ்ட். சரி, நுபுவத் என்ற தலைப்பை படிச்சு போட்டு வருவோமே, அது சின்ன ஒரு விஷயம் தான். நீக்கி பாருங்க, நுபுவத் ரிசாலத் ஹிதாயத். இந்த நுபுவத் ரிசாலத் ஹிதாயத் என்றது ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த வெவ்வேறான சொற்கள். ஏனெண்டா நுபுவத் இல்லாம ரிசாலத் இல்ல, ரிசாலத் இல்லாம ஹிதாயத் இல்ல. இப்ப உங்களோட வீட்டுல வந்து ஒருத்தர் தண்ணி தாங்க என்று கேட்டா, குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்டா எப்படி தண்ணி கொடுப்போம்? தண்ணியை மட்டும் அப்படி கையில எடுத்துக்கொண்டு வீசிடுவோமா, இல்ல ஒரு டம்ளர்ல அழகான முறையில் கொண்டு போய் கொடுப்போமா? ஒரு டம்ளர்ல கொண்டு போய் கொடுப்போம் சார், அழகான முறையில. ரைட். ஏன்னா நோக்கம் அவருக்கு டம்ளர் கொடுக்கிறதா தண்ணி கொடுக்கிறதா? தண்ணி குடிக்க தண்ணி கொடுக்கிறதா எங்கள் நோக்கம். எனவே ஹிதாயத்தை எங்களுக்கு பெற்று தரணும். ஹிதாயத் அல்லாஹ் எங்களுக்கு கொண்டாந்து சேர்க்கணும், அவன் செய்தியை கொண்டாந்து சேர்க்கணும். இதான் நோக்கம். ஹிதாயத்தை எங்களுக்கு கொண்டாந்து சேர்க்கிறதுக்கு ரிசாலத் தேவை. ரிசாலத்துக்கு ஆள் தெரிவு செய்யறதுக்கு நுபுவத் தேவை. நபிமார்களை தெரிவு செய்யறதுக்கு மனிதர்கள் தேவை. எனவே மனிதர்களின் அல்லாஹ் நுபுவத், நுபுவத்திலிருந்து ரிசாலத், ரிசாலத்திலிருந்து ஹிதாயத். எனவே இது ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது, ஒன்று இல்லாம ஒன்று இல்லை, ஒன்று இல்லாம ஒன்று இல்லை. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நுபுவத் முதலாவது தலைப்பு. இப்ப இதை படிப்பிக்கும் போது நீங்க உங்களோட நோட்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன், எல்லா நோட்ஸும் கையில் இருக்கணும்னு சொல்லி. நுபுவத், நுபுவத் என்ற சொல் அல்லாஹுடன் நேரடியாகவோ அல்லது ஒரு மலக்கினூடாகவோ செய்தி பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கான தகுதியை பெற்ற ஒரு மனிதனின் பதவியை குறிக்கும். ஒரு மனிதன் பதவியை சொல்றதா நுபுவத். நுபுவத் என்ற ஒரு பதவி. மாஸ்டர் என்றா பதவி, அவர் பதவி, அது மாஸ்டர். சரியா? அப்ப இந்த அதே மாதிரி இப்ப நுபுவத் என்றது பதவிக்கு சொல்ற. அந்த நுபுவத் என்ற பதவி யாருக்கு கொடுபட்டிருக்குதோ அவருக்கு எப்படி சொல்லுவோம்? அவர் எப்படி சொல்லுவோம்? நபி, நபி என்று சொல்லுவோம். எனவே முதலாவது நீங்க விளக்கணும், நுபுவத் என்ற என்ன வரைவிலக்கணம். நுபுவத் என்றா அல்லாஹோட நேரடியாக டிரெக்ட் அல்லாஹோட என்ன செய்வாங்க? செய்தி பரிவர்த்தனை செய்வாங்க. அல்லது ஒரு மலக்கின் மூலமாக, அல்லது ஒரு மலக்கின் ஊடாக செய்தி பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கான தகுதியை பெற்ற ஒரு மனிதனின் பதவியை குறிக்க இந்த சொல் பயன்படுத்தப்படுது. அப்ப நுபுவத் என்று சொன்னா ஒரு மனிதனின் பதவி. யார பதவி? அல்லாஹோட செய்தி பரிவர்த்தனை செய்கிறவர பதவி. அவர் நேரடியாகவும் செய்தி பரிவர்த்தனை செய்யலாம், அல்லது ஒரு மலக்கின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை அவருக்கு அல்லாஹ் தஆலா அனுப்புவான். ரைட். இஸ்லாமிய மரபுல, சரி, இஸ்லாமிய மரபுல இந்த கருத்துல பயன்படுத்தப்படுது. இவ்வகையில் அப்பதவியை பெற்றவர் நபி. அப்பதவியை பெற்றவர் தான் நபி என்று சொல்றோம். நபி என்றா அல்லாஹுடமிருந்து செய்தி சொல்பவர். அல்லாஹுடமிருந்து செய்தி சொல்பவர். ஸ்ரீலங்கா என்றா என நாட்டு பேர். நான் ஒரு ஸ்ரீலங்கன், நீங்களாம் ஸ்ரீலங்கன்ஸ். அந்த நாட்டில் வசிக்கிறவருக்கு சொல்றேன். அதே மாதிரி தான் இது. நபி என்றது பதவிட பெயர், நுபுவத் என்றது பதவிட பெயர். அந்த பதவி யாருக்கு கொடுப்பட்டு? அவர் நபி. டீச்சிங், யார் டீச்சிங் என்ற அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ, அந்த பதவியில் இருக்கிறாங்களோ, அவங்கள டீச்சர் என்று சொல்றோம். SLTS என்ற பதவியில் இருக்கிறவருக்கு நாங்கள் என்ன சொல்லலாம்? டீச்சர், சார் என்று சொல்றோம். அப்படித்தான் இது. சரி, எனவே நபி என்றா அல்லாஹுடமிருந்து செய்தி சொல்பவர் என்றும், அல்லாஹுடமிருந்து அவர் அறிவிக்கிற செய்திக்கு நப என்று சொல்றோம். நப என்ற செய்தி, நப என்றா செய்தி. அவர் சொல்ற அல்லாஹ் சொன்னதாக அவர் சொல்ற செய்திக்கு நப என்று சொல்றார். எனவே செய்தி சொல்றவர், அவர் சொல்ற செய்தி நப. செய்தி சொல்றவருக்கு நபி என்று சொல்லுவோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவிக்கு நுபுவத் என்று சொல்லுவோம். நுபுவத் பதவி, நபி அந்த மனிதரை குறிக்கிற சொல், நப செய்தி.
உலகில் நபிமார்களின் பணி அல்லாஹ் இவர்களுக்கு அறிவிக்கும் செய்தியை மக்களுக்கு எத்தி வைப்பதாகும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நபிமார்கள வேலையை அல்லாஹ் சொல்றத மக்களுக்கு சொல்றது. நபிமார்களிடத்துல சிறப்பான சில பண்புகள் காணப்படும். அதே மாதிரி அவர்கள் கொண்டு வரும் மூஜிசாத் எனப்படும் அற்புதம் அவர்கள் நபி என்பதை அடையாளப்படுத்தும். அவங்கள்ட்ட ஸ்பெஷலான சில பண்புகளைக்கும் அது யாருக்கிட்டையும் இருக்காது. நபிமார்கள்ட்ட இருக்கிற ஸ்பெஷலான பண்புகள் யார்கிட்டையும் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திரனை 2ஆ புலந்தாங்க. யாராச்சும் புல கேளுமா? ஏலாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரணித்தவரை உயிர்ப்பிப்பாங்க. எந்த டாக்டரால செய்யலும்? யாரையும் செய்யலுமா? மௌத்தானவரை உயிர்ப்பிக்கிறது ஏலாது. அதான் சொல்ற மூஜிசாத். அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுக்கிற அற்புதம். அவர் நபி என்ற அடையாளப்படுத்துற ஒரு அற்புதம். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் நோயை குணப்படுத்துவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தடியை தூக்கி அசாவை தூக்கி போடுவாங்க, பாம்பாக மாறும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 40 நாள் நெருப்புல நிம்மதியாக வாழ்ந்தாங்க. நெருப்புக்குள்ள யாராலையும் வாழ இயலுமா? எங்களுக்கு படிக்கிற இலங்கையில வார வெப்பத்துக்கே எங்களால் வீட்டிலே அமைக்கி ஓடித்திடுறோம். எனவே இதெல்லாம் அற்புதம். எனவே நபிமார்களுக்கு வழங்குற மூஜிசாத் என்று இதுதான். அடுத்து சிறப்பான சில பண்புகளுக்கு நபிமார்கள்ட்ட. நபிமார் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா? இல்ல சார். பொய் சொல்ல மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், ஏமாத்த மாட்டான். எனவே இதை சொல்லுவோம் நபிமார்களின் வாஜிபான பண்புகள். எங்கள சைட்ல வாஜிபான பண்புகள் என்று சொல்லி போடுங்க. வாஜிபான பண்புகள் அதாவது கட்டாயம் இருக்கிற பண்புகள். அல்லாஹுக்குரிய வாஜிபான பண்புகள் பார்த்தேன், அல்லாஹ் கட்டாயம் இருக்கக்கூடிய பண்புகள். அதே மாதிரி நபிமார்களுக்கு வாஜிபான நபிமார்கள் ரசூல்மார்கள் இவங்களுக்கு வாஜிபான பண்புகள் இருக்கு. 4 பண்புகள் இருக்கு. முதலாவது என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சிதுக், உண்மைதான் பேசுவாங்க. டேஸ் பண்ணி உண்மை என்று எழுதிக்கொள்ளும். இவங்க பொய் பேசுற வாய்ப்பே கிடையாது. அவங்களோட வாயிலிருந்து பொய்யே வராது. அவங்களோட செயல், அவங்களோட வார்த்தை அனைத்து உண்மையாகவே இருக்கும். எனவே முதலாவது சிதுக். இரண்டாவது என்ன? அமானத், அதாவது அமானிதம். அமானிதம் பேணுவாங்க. தருவன், இந்த டைமுக்கு தருவன்டா தருவான். இப்படி நடக்குமெண்டா நடக்கும். பொய் சொல்ல மாட்டான். அமானிதம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை வாக்களிச்சா அந்த அமானிதத்தை பாதுகாப்பான். எனவே அமானிதம் பேணுவான், அமானத். அடுத்த 3வது என்ன? ஃபத்தானத். ஃபத்தானத் என்ன கருத்து? ஃபத்தானத் என்ற விவேகம், புத்தி கூர்மை, எப்படி சொன்னாலும் சரி. விவேகம், புத்தி கூர்மை, அதாவது மைண்ட் சரியா வேலை செய்யும், ஆக்டிவ் ஆயிப்பான், மிஸ்டேக் வரல. அடுத்தது 4வது தபலீக். தபலீக் என்ற என்ன? பிரச்சாரம் என்று சொல்லலாம், அல்லது எத்தி வைத்தல் என்று சொல்லலாம். எப்படி சொன்னாலும் சரி, பிரச்சாரம் அல்லது எத்தி வைத்தல். எனவே நபிமார்கள் வாஜிபான நபிமார்கள் ரசூமார்களுடைய வாஜிபான பண்புகள் இந்த 4 பண்புகளுமிக்கு கட்டாயம் தமிழ் அரபு 2ஐயும் ஞாபகம் வச்சு கொள்ளும். என்னென்ன பேராக சொல்லுங்க இப்ப சொன்னவங்க இல்லாம வாஜிபான பண்புகளை. பிரச்சாரப்படி, சித்திக் உண்மையா பேசுறது, அமானத் நம்பிக்கையுடையவர், அமானிதம், பதானத் விவேகம் அல்லது புத்தி. விவேகம் பூர்வீகத்தன்மை. ஓகே, இப்ப நாம நுபுவத் என்ற பாடம் படிச்சு முடிச்சிட்டோம். நுபுவத் என்ற பாடம் படிச்சு முடிச்சிட்டோம். இப்ப நீங்க
ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றுக்கு ஆன்சர் சொல்லணுமா? நுபுவத் என்றால் என்ன என்று 2 மார்க்ஸ் கேள்வி ஒன்று வந்துட்டு எக்ஸாம்ல. எப்படி ஆன்சர் எழுதுவே சொல்லுங்க. நுபுவத் என்ற சொல் அல்லாஹ்வுடன் நேரடியாகவோ அல்லது ஒரு அல்லாஹ்வுடன் மலக்கின் நேரடியாகவோ அல்லது மலக்கினூடாகவோ செய்திகள் பரிவர்த்தனை செய்து கொள்ளும் தகுதியை பெற்றவர்களுக்கு. சரி, இன்னொரு ஆள் சொன்னேன் சொல்லுவோம். நுபுவத் என்ற சொல் அல்லாஹ்வுடன் நேரடியாகவோ அல்லது ஒரு மலக்கின் ஊடாகவோ செய்தி பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கான தகுதியை பெற்ற ஒரு மனிதனின் பகுதியை குறிக்கவே இஸ்லாமிய மரபில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதனின் பகுதியையா பதவியையா? பதவியை பதவியை குறிக்கும் அப்படியே சொல். எனவே அந்த பதவியை பெற்றவர் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி. அவர் சொல்ற செய்தி அல்லாஹ் நப. நப அவர் சொல்ற செய்தி நப. ரிசாலத் விஷயத்தை நாம் இன்னும் வரல. ரைட். இப்ப இந்த நபிமார்களுக்கு 2 ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. என்னென்ன சிறப்பான பண்புகளும் மோஜிசாத்தும் சிறப்பான பண்பு. ரைட். மூஜிசாத் என்ன கருத்து? அற்புதங்கள். அற்புதங்கள். ஓகே. இப்ப இதை படிச்சதோட அந்த கேள்வியை பார்ப்போம். இது சம்பந்தமா கேள்வி. இப்ப இந்த கேள்வி நாங்க இன்னும் பார்த்துட்டோம். இதுக்குரிய விஷயங்கள் பார்த்துக்கிறோம். தியரியில கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். பார்ப்போம். இருக்கட்டும் ரிசாலத்துக்குள்ள. இப்ப இந்த நுபுவத்துல படிச்ச விஷயத்தை வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். நீங்க ரைட். இதை பாருங்க. 7வது கேள்வி எங்கட ஓர்டருக்கு 7வது 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 37வது கேள்வி நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியா இந்த கேள்வி பாருங்க. நபிமார்களிடம் காணப்பட வேண்டிய அடிப்படை பண்புகளை மாத்திரம் கொண்ட தொகுதியை தெரிவு செய்க. இப்ப 7வது கேள்வி நாங்க திரும்ப பார்க்கிறோம். நபிமார்களிடம் காணப்பட வேண்டிய அடிப்படை பண்புகளை மாத்திரம் கொண்ட தொகுதியை தெரிவு செய்க. முதலாவது ஃபத்தானத், ஹியானத், அமானத், தப்லீக். இதுல சொல்லுங்க. ஃபத்தானத் வருமா? வராது. வருமா வராதா? ஃபத்தானத் வரும். ஃபத்தானத் என்ன சொல்ற தமிழ்ல? விவேகம் அல்லது ஹியானத் வருமா? ஹியானத் வருமா வராதா? நாங்க வராது. நாங்க படிச்ச நாள் பண்பு இல்லை. எனவே வராது என்றாலே மோலாவது பிள்ளை வந்துடும். அங்கிட்ட அமானத் தப்லீக் வருமா? ரைட். அப்ப எல்லாம் வந்தாலும் இங்க ஹியானத் என்றது பிழையா இருக்கு. எனவே மோலாவது பிள்ளை. 2வது பாருங்க. சிதுக் வருமா? பலாதத், கிதுப், ஃபத்தானத் வரும். எனவே 2வது பிழை. பலாதத்தும் கிதும் வந்ததால பிழை. 3வது பாருங்க. தப்லீக் வரும். என்ன கித்துமான் வருமா? வராது. அமானத் ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க வரும். கியானத் வருமா? வராது. எனவே பிழையானவைகள் இருக்கு. 3வது பிழை. 4வது பாருங்க. சிதுக் வரும். பலாதத், கியானத், தப்லீக் வரும். எனவே 4வது பிழை என்ற பிழையானது இருக்கு. 5வது பாருங்க. சிதுக் வருமா? அமானத், ஃபத்தானத், தப்லீக். எனவே 7வது 5வது ஆன்சர். 2020ல 37வது கேள்விக்கு ஆன்சர் 5வது. இதுவரை உங்களுக்கு ரைட். 7வது கேள்வி பார்த்துட்டு அடுத்தது பாருங்க. 8வது கேள்வியும் பார்ப்போம்.
இதுல இப்ப நாங்க யூனிட் 1க்குரிய தான் இதுல இருக்கிறது. யூனிட் 1க்குரிய மிக்கி நாங்க படிச்ச ஒரு விஷயமும் இருக்கு. இப்ப நாங்க படிச்சதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹிலாஃபத் உங்களுக்கு தெரியாண்டு விடுவோமே, தெரியாண்டு வச்சுக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரியும், தெரியாண்டு இபாதத்தும் தெரியா. இபாதத்துன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்ப நாங்க படிச்சோம். சரி, அதுவும் இருக்கட்டுமே. மூஜிசத் இப்ப படிச்சோம். இமாரத்து உங்களுக்கு தெரியாண்டு வச்சுக்கொள்வோம். மூஜிசத் என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனவே மூஜிசத் என்றதுக்கு எது வரும் இதுல? ஏ வரும். சுவர் தானே? ரைட். இப்ப இதுல சரியான விடையை தெரிவு செய்யணும். எங்களுக்கு மூச்சு தெரியும். இந்த 3வது இடத்துக்கு ஏ வரும் என்று சொல்லி. இங்க 3வது இடத்துக்கு ஏ இருக்கா? ஓ சார் 4வது விட. முதலாவது வராது என்றா, அதே மாதிரி 2வதுல பீரிக்கு வராது, 3வதுல சீரிக்கு வராது, 4வதுல ஏரிக்கு வரும், 5வதுல சீரிக்கு வராது. ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு கேள்வி செஞ்சாச்சு. ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கேள்வி செஞ்சாச்சு. ரைட். இப்போ உங்களுக்கு இபாதத்துக்கும் தெரியும் என்ன வரும் என்று சொல்லுங்க. டி. அப்ப 2வது இடத்துல டி வரணும். வந்தீங்க இல்லையா? 4வது. சரி, ஹிலாஃபத்துக்கு என்ன வரும்? சி, பிரதிநிதித்துவம் வரும். பாருங்க, 1வது இடத்துல சி இருக்கா? அடுத்தது இமாரத் 4வது. இமாரத்துக்கு என்ன வரும்? பூமியை வளப்படுத்தல் பி. எனவே இமாரத்துக்கு வந்து இதெல்லாம் யூனிட் 1. ஹிலாஃபத், இபாதத், இமாரத், ஹிலாஃபத். இபாதத், இமாரத், ஹிலாஃபத் இது 3ஐயும் என்ன சொல்றோம் நாங்க? இங்க கெப் தந்திக்கு எழுதி கொள்ளணுமா? என்ன சொல்றது 3ஐயும் சேர்த்து? 3 பிறப்புகள். சரி, இது எதுக்குள்ள படிச்சோம் நாங்க? இபாதத், இமாரத், ஹிலாஃபத் என்ற விஷயம். இத எதுக்குள்ள உள்ளடக்குறோம்? இந்த 3 விடயம். பிரபஞ்சம், இபாதத், இமாரத், அடுத்து ஹிலாஃபத் எதுக்குள்ள வருது? பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். பிரபஞ்சம் பற்றி சரி, மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம். யூனிட் 1ல 1.2ல 1.1 இஸ்லாத்தின் சிறப்பு அம்சங்கள். 1.2 பிரபஞ்சம் மனிதன் வாழ்வு பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம். அதுல மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற தலைப்புக்குள்ள எந்த பாயிண்ட் கீழே இந்த விஷயம் வருது? மனிதனின் பணிகள். ஓகே, மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய பணிகள் அல்லது பொறுப்புகள். மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள பிரதான 3 பொறுப்புகள், 3 பணிகள். யாவும் வருதா? அதான் இது. மற்றவங்களுக்கு தெரியும் மூஜிசத் என்று. ரைட். இப்ப சரி, மற்றையும் செய்யலாம், உங்களுக்கு கேளும். இருந்தாலும் அதை படிச்சு போட்டு நாங்கள் செய்வோம் அந்த பகுதியை. இப்போ நுபுவத் என்ற அந்த சாப்டர் உங்களுக்கு தெரியும். அடுத்து ரிசாலத். டைம் முடிஞ்சு, அதனால அடுத்த கிளாஸ்ல நான் பார்ப்போம். சரியா? என் 5 நிமிஷம் தானே, 5 நிமிஷத்துல பார்த்து முடிக்கலாது. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு படிச்சதெல்லாம் ஃபுல்லா திருப்தியா விஷயம் கிளியரா விளங்கிட்டா? ஓகே. அப்ப அதுல நீங்க தந்த கேள்வி எல்லாத்தையும் கட்டாயம் செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த 4ஆம் மாசம் முழுவதும் முடியுமான அளவுக்கு வீக்ல 2 கிளாஸ் சரி, குறைஞ்சது 2 கிளாஸ் சரி நாங்கள் போட்டு அதிகமான கிளாஸ் போடணும் என்று இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி இந்த 10 பேப்பர் 10 வரைக்கும் ஃபுல்லாக இந்த கிளாஸை இன்ஷா அல்லாஹ் நாம் ஃப்ரீயாகவே செஞ்சு முடிக்கணும்.
சரியானே. அந்த அடிப்படையில் இப்போ 4வது பேப்பர் போய்க்கொண்டேக்கு. அப்போ இந்த 4ஆம் மாதம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி நாங்கள் என்ன செய்யணும்டா முடிக்க வேண்டிய தேவை இருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ அடுத்த கிளாஸை நாங்கள் அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம். தந்த கேள்விகளை செய்யுங்கோ, படித்த பாடங்களை நீங்கள் கொஞ்சம் சுயமாக பார்த்து மீட்டல் செய்யுங்க. இந்த பிரிண்ட் பண்ணாதவங்க இருந்தால் இது செஞ்சு பார்க்காம வந்து எல்லாம் செஞ்சு பார்த்து கொண்டு கிளாஸுக்கு வாங்க. அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்த கிளாஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார்.